வழிபாடு என்பது பல வகையில் நம்முடைய இந்துக்களாலே மேற்கொள்ளப்படுகிறது. அதில் இறைவனை குருவாக கொண்டு வணங்குகின்ற வழிபாட்டு முறைக்குத்தான் கௌமார சமயம் என்று பெயர். முருக வழிபாடு என்பது குரு மூலமாக கடவுளை நெருங்குகிற வழிபாட்டு முறை. இப்ப எல்லா முறையிலும் குரு உண்டு என்று சொன்னாலும் கூட அந்த குருவே தான் முருகனாக விளங்குகின்றான் என்ற அமைப்பிலே கந்தர் அனுபூதியினுடைய உச்சத்திலே, உச்ச நிலையிலே கோயில் தங்க கலசம் மாதிரி, விமானத்தில் வைக்கிற தங்க கலசம் மாதிரி அருணகிரிநாதர் சொன்னார், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொன்னார். எனவே மற்ற எந்த வடிவத்தில் வருவதை விடவும் குருவாக வருகிற போது நாம் இறைவனை நெருங்குவதற்கான வாய்ப்பு சுலபமாக மாறிவிடுகிறது. இந்த குருவாய் வருவாய் அருள்வாய் என்ற கந்தர் அனுபூதியில் கூட பல பேர் குருவாய்ங்கிறத வெட்டிடுவாங்க. கந்தர் அனுபூதியில் அவங்க எதை படிப்பாங்கன்னா வருவாய் அருள்வாய், வருவாய் அருள்வாய். ஏன்னா நமக்கு வேண்டிய பகுதி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். குருவாய் வந்தா என்ன, வராட்டி என்ன, வருவாய் அருள்வாய். அந்த அளவோட கந்தர் அனுபூதியை நிறுத்திக்கிறவங்க பல பேர் உண்டு. ஆனா குருவாய் வருவாய் என்பதுதான் அருணகிரிநாதருடைய முத்தாய்ப்பான வார்த்தை. நம்முடைய இந்து மதத்துல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டா, குருமார்களை கடவுளாகவே வணங்குவோம். அதை பயன்படுத்தி சில தவறு நடக்கிறது என்பதும் உண்மைதான். நாம உண்மையா பேசுவதா இருந்தா குருமார்களை கடவுளா கும்பிடுகிற நம்முடைய வழிபாட்டு முறையை சில சாமியார்கள் கொச்சை பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு என்ன பண்ண முடியும்? யாரோ ரெண்டு பேர் தவறு பண்ணுகிறார்கள் என்பதற்காக ஒரு நல்ல வழியை நம்ம விட முடியுமா? அப்படி தவறு பண்ணுகிறவர்கள் அவர்கள் பெற வேண்டிய பாவத்தையும் அவர்கள் பெற வேண்டிய அவமானத்தையும் அவர்கள் பெறுவார்கள், இது வேறு. ஆனால் குருமார்களை ஏன் கடவுளாக சொல்லுகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி. இப்ப நான் கேட்கிறேன், அருணகிரிநாதரை சுவாமிகள் என்று சொல்லுகிறோம், வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமி என்று சொல்லுகிறோம், பாம்பன் சுவாமிகள் என்று அந்த சுவாமிகள் என்று பாம்பன் சுவாமிகளை அழைக்கிறோம். பாம்பன் சுவாமி கிட்ட போய் நேரா ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார், நீங்க என்ன சாமியா? ஆசாமி தானே. காலையில சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் காலையில உங்களுக்கு மனம் வரத்தானே செய்யும், மனிதன் தானே. ஆசாமியா இருக்கிற நீங்க சாமின்னு மற்றவங்க சொல்றாங்க, நீங்க ஏத்துக்கலாமா? பாம்பன் சுவாமிகள்னு போட்டுக்கிறீங்களே, நியாயமானு கேட்டார். ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஒரு குருவிடத்திலே நமக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ அதை கேட்கணும். அவர் கேட்டா சபிச்சிருவாரு, அந்த சாமியார் சபிச்சிருவாருன்னா அவர் குருவா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு சாதகனுக்கு, ஒரு பக்தனுக்கு, ஒரு சிஷ்யனுக்கு சந்தேகம் வருதுன்னு சொன்னா அது ஒண்ணு தப்பு கிடையாது. வகுப்பறையில வாத்தியார் பாடம் நடத்துறாரு, பாடம் நடத்திட்டு சொல்றாரு, சந்தேகம் இருந்தா கேளுங்கப்பா அப்படின்னாரு. சந்தேகம் இருந்தா கேளுங்கப்பான்னு உடனே ஒரு பையன் ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொன்னா எல்லாம் ஞானி ஆயிட்டான்னு அர்த்தமா? ஒரு வரி கூட புரியலன்னு அர்த்தம். ஏதாவது புரிஞ்சா தானே சந்தேகம்னு ஒண்ணு கேட்கறதுக்கு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படி என்ன கேட்க போறான்? அப்ப ஏதோ கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய சந்தேகம்னு ஒரு கேள்வி கேட்பான். அது மாதிரி பாம்பன் சுவாமிகிட்ட போய் கேட்டான், நீங்க சாமியா? உங்களுக்கு சாமிகள்னு போட்டுக்கிறாங்களே, வண்ணச்சரகம் தண்டபாணி சுவாமிகள்னு போடுறாங்களே, ராமானந்த சுவாமிகள்னு போடுறாங்களே, அருட்பிரகாச ராமலிங்க சுவாமின்னு போடுறாங்களே, இதெல்லாம் போடலாமா அப்படின்னு கேட்கிறான். சிரிச்சுக்கிட்டே பாம்பன் சுவாமி சொன்னார், நீ 1 2 3 எண்ணு. அவனுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். இப்படி வந்து ஒரு கேள்வி கேட்டா கேட்கறவனுக்கு 1 2 3 என்னன்னா இந்த படி கொடுத்து போயினா இருந்தாலும் பரவாயில்ல, பாம்பன் சாமி சொல்றாருன்னு 1 2 3 4 எண்ணிக்கிட்டே வந்தான். 90 நிறுத்துனர். இனிமே ஜாக்கிரதையா என்ன 91 92 93 99 நிறுத்து. இப்ப 100 சொல்ல போற. ஆனா 89 முடிஞ்ச உடனே என்ன சொன்ன? 90 சொன்னியே, அது என்ன 100? 90 ஒரு வார்த்தையை பயன்படுத்தினியே, அது என்ன 100? 100. தமிழ்ல தொல்லுன்னா வளைதல்னு அர்த்தம். 100 இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வளைஞ்சா 100. 1000 கொஞ்சம் வளைஞ்சுட்டா 1000. அப்ப தொல்ங்கிற சொல் வந்து தொண்டுங்கிற சொல் அதுல இருந்து பிறந்தது. தொல்னா வளைதல்னு அர்த்தம். 100 கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்ததுன்னா அதுக்கு என்ன பேரு? 90ன்னு பேரு.
நல்ல கவனி, 89 முடிஞ்சதுல இருந்து 99 வரையில 91, 92, 93 எழுதினேன். ஆனா 10 குறைஞ்சதா இல்லையா? குறைஞ்சது. ஏன் அதெல்லாம் நீ 90 90 சொன்ன? அப்படித்தாங்க சொல்ற வழக்கம். அதே தாண்டா, நாங்க சாமி இல்ல, ஆனா கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம். இருந்தாலும் உங்களை விட கொஞ்சம் மேல இருக்கிறதால எப்படி 89 முடிஞ்ச உடனே 90ன்னு சொல்றியோ, அதுபோல் மனிதரில் மேம்பட்டவர்களை சாமின்னு அழைக்கிற பழக்கம் வந்துருச்சு. அப்போ பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாத சுவாமிகள், ராமலிங்க சுவாமிகள் என்ற குருவை கடவுளாகவே அழைப்பது என்பது நம்முடைய மரபு. குருவே சிவன் என கூறினன் நந்தி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். நல்ல ஆசிரியர் கிடைச்சுட்டா எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்து வெளியில வரலாம். நல்ல ஆசிரியர் கிடைக்கணும். அதை விட முக்கியம், நல்ல ஆசிரியருக்கு நல்ல மாணவன் கிடைக்கணும். ரெண்டு சேர்ந்தாப்புல கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். சொன்ன உடனே பள்ளிக்கூடம் நடத்துறவர் சிரிக்கிறார். நல்ல ஆசிரியர் அமைஞ்சா நல்ல மாணவன் அமைய மாட்டான், நல்ல மாணவன் அமைஞ்சா நல்ல ஆசிரியர் அமைய மாட்டார். ரெண்டும் அமையணும். சார், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வெற்றிக்கு என்ன காரணம்னா, அவருக்கு வாய்ச்ச மாதிரி சிஷ்யம் அகில உலகத்தில் வேற யாருக்கும் வாய்க்க முடியாது. விவேகானந்தர். விவேகானந்தருக்கு என்ன ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னா, அவருக்கு வாய்ச்ச மாதிரி ஒரு குரு உலகத்தில் யாருக்கும் வாய்க்க முடியாது. பகவான் ரமணருக்கு பிறகு அவருடைய பாரம்பரியம்னு ஏதாவது நிக்குதா? நிக்கல. தென்னாட்டில் ராமலிங்க சுவாமிக்கு பிறகு பாரம்பரியம்னு ஏதாவது நிக்குதா? இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் அப்படியே நின்று போயிடுது. ஆனா ராமகிருஷ்ணர் இயக்கம் மட்டும் இன்னைய வரைக்கும் அப்படியே மேல 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 வளருதுன்னா, ராமகிருஷ்ணரை போன்ற ஒரு குரு கிடைக்கிறது கஷ்டம். அவருக்கு விவேகானந்தர் மாதிரி ஒரு சிஷ்யர் கிடைச்சது கஷ்டம். பெருமையில பெருமை. நல்ல குரு கிடைக்கணும், நல்ல சிஷ்யன் கிடைக்கணும். நான் சென்னையில ஒரு கல்லூரியில் படித்தேன். ஏன்னா இது மாதிரி சமயத்தில் கல்லூரி பேர் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இப்ப சொல்லப்படுற சமாச்சாரம் அப்படி. படிக்கும்போது எங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்த வாத்தியாரு, தமிழ் வாத்தியாரு டாக்டர் மு வரதராஜனாருடைய ஸ்டூடெண்ட். மூவா ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு ஆசிரியர், மிக புகழ்பெற்ற ஒரு தமிழ் ஆசிரியர் டாக்டர் மூவா. இதை தினம் வகுப்புல சொல்வார். என்ன சொல்வார்? டேய், நான் டாக்டர் மூவா ஸ்டூடெண்ட். டேய், நான் டாக்டர் மூவா ஸ்டூடெண்ட். நான் டாக்டர் மூவா ஸ்டூடெண்ட். எவ்வளவு நாள் இதையே கேட்கறது? ஒரு நாள் ஒரு பையன் ஆயிடுச்சான். சார், உங்க வாத்தியார் பாருங்க சார், சொன்னா பேர் தெரிகிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வாய்ச்ச அதிர்ஷ்டம் எங்களுக்கெல்லாம் வாய்க்கல சார். உங்க பேர் சொன்னா ஒரு பையனுக்கு தெரிய மாட்டேங்குது சார். தயவு செய்து இனிமே இதை சொல்லாதீங்க. அவர் அன்னியோட ஆஃப் ஆயிட்டார். இப்ப கல்ல கவனிங்க, டாக்டர் மூவாவுடைய ஸ்டூடெண்ட் அவர் சொல்றாரு. அவர் பேர் சொல்றாப்புல இருக்கும். தன்னுடைய ஆசிரியர் பெயரை சொல்லி ஒரு சிஷ்யன் பெருமை தேடிக்கிறதுங்கிறது ஒரு நியாயம்தான். ஆனா ஒரு எல்லையோடு அது நின்று போயிடணும். இப்ப இன்னொன்னு சொல்லட்டுமா? அதே மாதிரி சில சிஷ்யன் ஆம்ட்டான்னு வச்சுங்க. ஒரு சிஷ்யன் ஒரு குரு கிட்ட படிச்சான். நல்லா படிச்சுட்டு அந்த குருகுல கல்வி முடிச்சு வெளியில புறப்படுறதுக்கு முன்னாடி குருவை கும்பிட்டு ஒரு கேள்வி கேட்டான். குருவே, நான் குரு தட்சணையா என்ன கொடுக்கணும்? குருவுக்கு தட்சணை கொடுக்கணும் இல்லையா? குரு தட்சணையா என்ன கொடுக்கணும்? குரு சொன்னார், கண்டிப்பா ஒரு தட்சணை வேணும். என்ன? எங்கிட்ட படிச்சேன்னு வெளியே சொல்லாது. நீ மட்டும் வெளியே போய் சொல்லிட்டேன்னா அப்புறம் எங்கிட்ட எவருமே படிக்க வரமாட்டான். அதனால அந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு, எங்கிட்ட படிச்சேன்னு வெளியில போய் சொல்லாது என்றார். எப்பேற்பட்ட சிஷ்யம் பார்த்தீங்களா? சிஷ்யன் சரியா இல்லாட்டா குருவுக்கு பெருமை இருக்காது, குரு பெருமையா இல்லைன்னா சிஷ்யனுக்கு பெருமையா இருக்காது. நல்ல குரு அமையணும், நல்ல சிஷ்யம் அமையணும். இப்ப நல்ல குரு அமைஞ்ச உடனே அந்த குருவையே கடவுளாக கொண்டாடுகிற மரபு நம்முடைய மரபு. நீங்க இங்க எனக்கு கோயில் ரொம்ப ஆழமா சுத்தி காட்டினார் ஏல்சி. அப்போ முருகப்பெருமான் பின்னாடி குடுமி உண்டுன்னார். நீங்க பல கோயில்ல முருகப்பெருமான் பின்னாடி குடுமி உண்டு. மருதமலை மருதீஸ்வரர் மருதப்பெருமானுடைய அந்த குடுமி பின்னாடி இருக்கு. நீங்க பெருவாரியான முருகன் கோயில் எப்படின்னா குருநாதர்களுடைய சன்னதி தான். அவங்களுக்கு வழிகாட்டிய குருநாதர்களை ஒரு அடையாளப்படுத்தி அப்படியே வடிவமாக வைத்து கும்பிடுகிற வழக்கம் தான் முருக வழிபாடாகவே மாறியது. இறைவனுக்கு 3 நிலை இருக்கு இல்லையா? அருவம், அருவுருவம், உருவம் அப்படின்னு 3 நிலை. நம்முடைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இறைவனை அருவமாக மட்டுமே வணங்குகிற வழக்கம் இருந்தது. பிறகு சிவலிங்க வழிபாடு தோன்றியது. அது அருவுருவ வழிபாடுன்னு சொல்றாங்க. அதாவது உருவம்னு இருக்கும், ஆனா அது உருவம் இல்லை, ஒரு அடையாளம் மட்டுமே. அதையும் தாண்டி பின்னால இப்படி கண்ணு, மூக்கு, காது எல்லாத்தோட கூடிய அப்படியே முழு வடிவத்தோட வணங்குகிற முருகனுடைய வழிபாடு தமிழ்நாட்டில் பெருமையாக வளர்ந்தது. இப்போ அருவமாக வணங்கிய நிலை, கடவுளுக்கு எந்த வடிவமும் கிடையாது. சிவலிங்கம் அருவுருவ நிலை, முருகப்பெருமான் முழுமையான உருவ வழிபாடு. அது எப்படி வந்தது? அவங்க கண் முன்பாக பார்த்த கடவுளாக குருமார்கள் விளங்கினார்கள்.
அந்த குருமார்கள் மறைந்த பிறகு அவர்களது அதிஷ்டானம், அதை சமாதின்னு சொல்லக்கூடாது, வெறும் அதிஷ்டானம். அவர்கள் அது சமாதினாலும் தப்பு கிடையாது, சம ஆதி, ஆதியோடு மீண்டும் சமமாக பொருந்தி இருக்கிற நிலைக்கு சமாதின்னு பேர். அப்படி சமாதி நிலையில இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழிடங்கள், இருப்பிடங்கள் என்ன ஆயிற்று? முருகன் கோயில்களாக மாறின. பழனி போகருடைய சமாதி அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. இப்படி ஒவ்வொரு மகான்கள் ஒவ்வொரு இடத்திலே அவர்கள் அடங்கி அந்த இடத்தினுடைய வடிவத்தை வைத்து வணங்குகிற வழிபாட்டு முறை உருவாயிற்று. எனவே இறைவனை குருவாக வா என்று அழைக்கிற வழிபாட்டு முறைதான் முருகப்பெருமானுடைய வழிபாடு. இப்ப நமக்கும் குருவுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். மனுஷன் சாதாரணமா எல்லாரும் பிறந்து பூமியில வாழ்ந்து கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து ஒரு நாள் செத்து போறோம். இதுக்கு மேல எந்த கதையிலையும் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லலாம், சொல்லப்படாத வித்தியாசம். சில பேர் கல்யாணம் பண்ணாமே பெத்துறான், இன்னும் சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு இல்லைங்கிறான், இன்னும் சில பேர் கல்யாணமே நடக்கலன்றான். இந்த மாதிரி கதைக்குள்ள ஏதாவது கந்தரகோலம் நடக்கலாமே ஒழிய மற்றபடி கதையில என்ன வித்தியாசம்? அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தான், சில பேர் வீட்டில் பிறந்தான், சில பேர் ஆஸ்பத்திரியில் பிறந்தான், பல பேர் அது கூட அவசரப்பட்டு நடுவழியில் பிறந்தான். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்கும் பிறப்பு என்பது ஒன்று, பிறகு வாழ்க்கையில் இருப்பு என்பது ஒன்று, பிறகு மரணம் என்பது ஒன்று. இதை தவிர என்ன புது கதை எல்லாருக்கும்? வேற யாருக்காவது ஏதாவது கதை இருக்கா? அருணகிரிநாதர் பாடுறாரு, என்ன பெரிய வாழ்க்கை? கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கழுவி எங்க எடுத்து சுரந்த முகையருந்து விக்க கிடந்து கதறி எங்க கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்க இடுகுதம்பை பொச்சுட்டி தண்டை இவை அணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிழையுணர்ந்து திற்றித் திரிந்த தமையன் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேணும்னு கேட்டார். ரொம்ப சாதாரண லைஃப். பூமியில பிறந்தாச்சு, கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி, எல்லாம் சாதாரண வாழ்க்கை. இதே கருத்தை இன்னொரு திருப்புகள்ல சொல்றாரு, அருமையான திருப்புகள். இத்தார் அடிக்குள் மனு வித்தாய் முளைத்தெழுது கேவி கிடந்து மடி மீதில் தவழ்ந்தடிகள் தத்தாய நத்ததன இட்டே தெருத்தலையில் ஓடி திரிந்து நவ கோடி பிரபந்த கலை இச்சீர் பயிற்றவைய தெட்டோடு 8 வர 16 வயசு. என்ன கதையில பெரிய வித்தியாசம்? குழந்தையா பிறந்து முழுன்னு வளர்ந்து தவழ்ந்து வளர்ந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணியாச்சு. வேற என்ன இருக்கு? இது ஒரு வாழ்க்கையா? எல்லாருக்கும் வாழ்க்கையில இதான் நடக்குது. சில பேர் இந்த பூமியில பிறந்து சாவான், எதுக்கு பிறந்தான்னு தெரியுது. ஒரு நண்பர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அவங்க வீட்டுல ஒரு பெரிய ஒரு படம் மாட்டி இருக்கு. அதுக்கு கீழே எழுதியிருக்கா தோற்றம் 1900 சில்லறை, மறைவு 1900 சில்லறை. இந்த சில்லறைன்னு சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? அந்த சில்லறை வேற எப்படி சொல்றது? தோற்றம் 1900 சில்லறை, மறைவு 1900 சில்லறை. நான் அந்த படத்தை பார்த்துட்டு கேட்டேன், இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டேன். பிறந்தாருங்க. அது பெரிய விஷயமா? அது அவர் முயற்சி ஒண்ணுமே இல்லை. பிறந்தார், ஓ, அப்புறம் வளர்ந்தார், அப்புறம் நல்லா சாப்பிடுவார், அப்புறம் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி போயிட்டார், அப்புறம் செத்து விட்டார். நான் எரிச்சல்ல கேட்டேன், எங்க ஒரு உலகத்துக்கு ஏதாவது நல்ல காரியம் பண்ணாரா? அந்த வீட்டுக்காரர் யோசிச்சு சொன்னார், ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணார். என்ன? பூமியை விட்டு போனார் பாருங்க. அதான் உலகத்துக்கு ஒரு பண்ண பெரிய நன்மையினர். என்ன வாழ்ந்து கிழிச்சிருக்கான் உலகத்துல? கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கல்வி எங்கெடுத்து சுரந்த முகையருந்து விக்க கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்க இவை முற்றி கிளந்து வயது ஏறி 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாம பிறந்து வயசேறி செத்து, அது எப்படி ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்தை கேட்கிறார் அருணகிரிநாதர். அப்ப என்ன இருக்கு லைஃப்ல? நான் இப்ப ரொம்ப நுட்பமான ஒரு கருத்து சொல்ல போறேன். இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண, கிரவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண. நீங்க பிளைட்ல புறப்படுறதா இருந்தா பிளைட் டக்குன்னு டேக் ஆஃப் ஆகாது. பிளைட்ல புறப்படுறதா இருந்தா முதல்ல ஏறி உட்காந்து பேசஞ்சரை ஹெட் கவுண்ட் பண்ணி இவ்வளவு பேர் ஏறியாச்சு அப்படிங்கறத சொன்னதுக்கு அப்புறமா ஒரு 7-8 பேப்பர்ல பைலட் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கதவை சாத்த போறோம், அந்த கதவை சாத்த போறோம், பெல்ட் போட்டுக்கோ, அத்தை போட்டுக்கோ, இத்தை போட்டுக்கோன்னு எல்லா சடங்கு சாங்கி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிளேனை ஸ்டார்ட் பண்ணி கிரவுண்ட் லெவல்லே இப்படி ஓட்டிக்கிட்டே போவோம். கிரவுண்ட் லெவல்லே போய் ரன்வேக்கு போய் ரன்வேல போய் நின்னதுக்கு அப்புறமா ரன்வேலையே ஸ்பீடு ஸ்டார்ட் பண்ணி இப்படி பாருங்க, இப்படியே கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே போய் டில்ட் பண்ணி இப்படியே தூக்கி இப்படியே மேலே தூக்குவான்.
இப்ப பிளேன் வந்து முதல்ல என்ன இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிளேனா இருந்தாலும் இப்படியே மேல தூக்க முடியாது. பிளேன் என்ன பண்ண வேண்டியிருக்கு, ரன்வேல கொண்டு போய் நிறுத்தி கொஞ்சம் வேகமா ஓடி அதுக்கப்புறம் அதை ஹெட்டை திருப்பி அப்படியே மேல தூக்கிட்டு மேல போக வேண்டியிருக்கு இல்லையா? ஒரு நடந்த சம்பவம் சொல்றேன். கவிஞர் கண்ணதாசனும் எம்.எஸ். விஸ்வநாதனும் வெளிநாடு போயிருந்தாங்க. அங்க வந்து பிரான்ஸ்ல இருந்து எங்கேயோ போறாங்க. பிரான்ஸ்ல பிளைட்ல ஏறி உட்கார்ந்தாங்க. அந்த பிளைட் என்னாச்சு பாருங்க, அது இப்படி புறப்பட்டு கதவெல்லாம் சாத்தி இப்படி வந்து ரன்வேல வந்து நின்னுது. என்னமோ என்ஜின் கோளாரோ என்னமோ தெரியல, மறுபடியும் அதை அப்படியே இழுத்துக்கிட்டே வந்து மறுபடியும் இங்க கொண்டாந்து நிறுத்தினான். எம்.எஸ். விஸ்வநாதன் எல்லாத்திலையும் மேதை, ஆனா பல விஷயத்துல குழந்தை. அவருக்கு ஒண்ணுமே உலகமே தெரியாது. அவர் கண்ணதாசனை பார்த்து கேட்கிறார், அண்ணே இது என்ன இப்படி போகுது, இப்படி தரையிலேயே போயிட்டே இருக்கு, இது எப்ப பறக்கும்னு கேட்டார். கண்ணதாசன் சொன்னாரு, இது இப்படியே பாரிஸ்ல இருந்து புறப்பட்டு லண்டன் வரைக்கும் போகுது. அவர் கேட்டார், தரவழியாவே போகுதா? ஆமா, அதுக்காகத்தான் ரோடெல்லாம் இடிச்சு பெருசாக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, எம்.எஸ். விஸ்வநாதன் கேட்டார், நிஜமாவான்னு. எங்கேயாவது ஒருத்தன் பிளேன்ல ஏறி உட்கார்ந்து அது தரையிலேயே இப்படி நேரா போனா அதுக்கு பிளேன்னு பேரா? பிளேன் முதல்ல தரையில கொஞ்ச தூரம் இப்படி போகணும். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் டேக் ஆஃப் ஆகும்போது பாத்தீங்கன்னா அது பாருங்க, இப்படி சொல்றேன், இதுக்கு என்ன பேர்னா நேர்கோட்டு பயணம்னு பேர். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டா எப்படியோ அது மாதிரி நேர்கோட்டு பயணம் அப்படின்னு பேரு. ஒரு பிளேன் நேர்கோட்டு பயணத்திலேயே போயிட்டே இருந்தா பிளேன் பணம் கொடுத்தது அர்த்தம் இருக்கா? பஸ்ல போலாமே எதுக்கு? பிளேன் நேர்கோட்டு பயணத்திலேயே போகாம ஒரு எல்லை வந்த உடனே பாருங்க, மேல் நோக்கிய பயணத்துக்கு போனோம். மற்றைய பிறவிகள்ல வாழுகிற விலங்குகள் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் நேர்கோட்டு பயணத்திலேயே போகும். 2000 ஆண்டுக்கு முன்பு ஒரு எருமை என்ன செய்ததோ அதைத்தான் இன்னைக்கு செய்யும். 2000 ஆண்டுக்கு முன்பு ஒரு புலி என்ன செய்ததோ அதைத்தான் இன்னைக்கும் செய்யும். 2000 ஆண்டுக்கு முன்பு ஒரு மலைப்பாம்பு என்னத்தை தின்னுச்சோ அதைத்தான் இன்னைக்கும் திங்கும். ஒரு 1000 ஆண்டுகள் போனாலும் ஒவ்வொரு விலங்கும் தான் பாடி எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கோ, அந்த பாடி எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கோ, உடம்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கோ, அந்த ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட பாடின்னு அதுக்கு தகுந்த மாதிரியே வாழும், புதுசா ஒன்றும் வாழாது. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தின்ன மாதிரியா இன்னைக்கு மனுஷன் திங்கிறான்? எத்தனைய வறுத்துட்டான், எத்தனைய பொறிச்சிட்டான், எத்தனைய முக்கிட்டான், எத்தனைய வேக வச்சுட்டான், என்னென்ன டிசைன் என்னென்ன கலர்ல கொண்டாந்துட்டான். இன்னும் சில பேர் சாப்பிடவும் வேணாம் சார், ஒரு மாத்திரையை போட்டா எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு ஒரு மாத்திரையை போடுறான். அது மட்டும் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊர் போறதுக்கு எவ்வளவு லேட்டா போனான். இந்த தேவகோட்டில் புறப்பட்டு மெட்ராஸ் போறதா இருந்தா இன்னைக்கு புறப்பட்டா நாளைக்கு காலைல போய் சேரலாம். இன்னைக்கே புறப்பட்டா இன்னைக்கே போகலாம். கார்ல போனா கூட வேகமா போய் முடியல. இன்னைக்கு நம்ம போகக்கூடிய வேகம் என்ன, சாலை என்ன, வசதி என்ன, எல்லாத்தையும் எவ்வளவு மாற்றி இருக்கிறோம். மற்ற எந்த இனமுமே தன்னை மாற்றி கொண்டதே இல்லை. புலி 4000 வருஷமா ஒரே மாதிரி இருக்கு, சிங்கம் ஒரே மாதிரி இருக்கு, யானை ஒரே மாதிரி இருக்கு, பாம்பு ஒரே மாதிரி இருக்கு. உலகத்துல மனுஷன் மட்டும் எல்லாத்தையும் மாத்திட்டான். ஏன் மாத்திட்டான்? இந்த நேர்கோட்டு பயணத்தில் போனா அப்படியே போய்கிட்டே இருக்கணும். மற்ற எல்லா உடம்புகளும் நேர்கோட்டு பயணத்துக்கு தரப்பட்டவை. புலி, மலைப்பாம்பு எல்லா உடம்புமே. ஆனா மனித உடம்பு மட்டும் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து கொஞ்சம் வளருகிற வரையில தான் நேர்கோட்டு பயணத்துல இருக்கலாமே ஒழிய, அதன் பிறகு அது விமான பயணம் மாதிரி எப்படி செங்குத்தா மேல் நோக்கிய பயணம் தூக்கிடணும். இப்ப நீங்க ஒவ்வொரு விமானத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. இப்ப நேரா இங்க இருந்து புறப்பட்டு கனடா போய் இறங்குற மாதிரி பிளேன் வந்தாச்சு. 18 மணி நேரம் ஒன்னா பறக்குது. அமெரிக்காவுக்கு ஒன்னா பறக்குது. டெல்லியில புறப்பட்டா நேரா போய் அமெரிக்கால இறங்குற மாதிரி 18 மணி நேரம் ஒன்னா பறக்கிற அளவுக்கு விமானம் வந்துருச்சு. சில விமானத்தால 18 மணி நேரம் ஒன்னா பறக்க முடியாது. 3 மணி நேரம் ஒன்னா பறக்கலாம், 2 மணி நேரம் ஒன்னா பறக்கலாம், இல்ல 4 மணி நேரம் ஒன்னா பறக்கலாம். இவ்வளவுதான் முடியும். ஒவ்வொரு விமானத்துக்கும் ஒரு கெப்பாசிட்டி. ஆனா எந்த விமானமும் தரையிலேயே பயணம் பண்றது இல்ல. தரையில கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நேரா மேல் நோக்கிய பயணத்துக்கு போகணும். மனிதனுடைய வாழ்க்கை நேர்கோட்டு பயணத்துக்கு தரப்பட்டது அல்ல. ஒரு எல்லையில நம்ம விமானம்னு கண்டுபிடிச்சு மேல் நோக்கிய பயணத்துக்கு மேல தூக்கணும். இதுதான் ஆன்மீகமான வாழ்க்கைன்னு பேர். இந்த விமான பயணத்துக்கு தரப்பட்ட விமானத்தை தரையில் ஓட்டுவது போல் பெருவாரியான மனிதர்கள் மேல் நோக்கிய பயணத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தை நேர்கோட்டு பயணத்திலேயே செலவு பண்றாங்க. என்ன சார், 25 வயசுல உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கலாம், 65லயும் அதுலயே இருக்கலாமா? 15 வயசுல உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கலாம், அது 51 வயசுலயும் இருக்கலாமா? 5 வயசுல நமக்கு ஒரு விஷயத்துல டேஸ்ட் இருக்கலாம், அதுவே 55 வயசுலயும் அப்படியே இருக்கலாமா? நம்ம அதுக்கப்புறம் பயணத்தை மாத்தணுமா இல்லையா? சில பேர் சாகிற வரைக்கும் சரவண பவன் காப்பி குடிச்சுக்கிட்டே சாவாங்க.
ஏன் அது நம்மளால விடவே முடியாது சார் அப்படின்னா, உனக்கு 20 வயசுல சரி 30 வயசுல சரி 60வது ஒரு பக்கம் வரணுமா இல்லையா? மரணம்னு ஒண்ணு நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு, நம்ம வீட்டு கதவை தட்ட போகுது, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். டெத் இஸ் நாக்கிங் அட் யுவர் டோர் அப்படின்னா, உன் வாச கதவை தட்டுதுன்னா, அதுக்காக நான் கதவை திறந்தே வச்சிருப்பேன். ஏன் அது தட்டிட்டு அனாவசியமா? திறந்தே வச்சிருந்தா அது வரதான் தான் வருது, இல்லாட்டி ஒண்ணு தட்ட முடியாம திரும்பி போனா போயிட்டு போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மரணம் என்பது நம் வீட்டு கதவை தட்டுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையை மாத்தணுமா இல்லையா? பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் ஒரே மாதிரி தின்னுபிட்டு அப்பச்சி இட்லி தின்ன மாதிரி வேற யாரும் திங்கலன்னு சொல்லி அந்த ஒரே பெருமையோடு செத்து போறது வாழ்க்கையா? அது ஒரு பெரிய வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்பது நேற்று இருந்தது போல் இன்று இருப்பதற்கு தரப்படவில்லை. இதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினா நாமளும் வள்ளலார் ஆகலாம், நாமளும் தாய்மானவர் ஆகலாம், நாமளும் அருணகிரிநாதர் ஆகலாம், நாமளும் பாம்பன் சாமி ஆகலாம், ஏன் நாமளே முருகன் ஆகலாம். ஆனா முருகன் ஆகணுங்கிற ஐடியா மனசுல இருக்கணும். நாம முருகன் ஆகணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தாதான் அந்த முருகன் ஆகிறதுக்கான பயிற்சியை மேற்கொள்ள முடியும். இப்ப தள்ளி வச்சு கும்பிடுறது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா எவ்வளவு நாள் தள்ளியே இருக்கிறது? நீ வேறு எனாது நான் வேறு எனாது ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா. நீ வேறு எனாது நான் வேறு எனாது, நீ வேற நான் வேறன்னு இருக்க முடியாதுங்கிறார் அருணகிரிநாதர். ஏன் நீ வேறு நான் வேறு இருக்க முடியாது? நீ நானே மெர்ஜ் ஆகணும் அப்படின்னு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இப்போ மனுஷன் எப்படி ஒரு டேக் ஆஃப் எடுத்து மேல போறான்னா, நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, பிளேன் முதல்ல இப்படி டில்ட் பண்ணும், இப்படி இப்படி போயிட்டு இருக்கிற பிளேனை இப்படி நிமித்துவான், இது முதல் நிலை. அதுக்கப்புறம் அப்படியே தரையில தேய்ச்சிக்கிட்டே போய் இப்படி தூக்குவான், இது 2வது நிலை. மேல போன உடனே மறுபடியும் இப்படி திரும்பி இப்படி நிறுத்துவான், இது 3வது நிலை. திரும்ப 4வது இறங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான், அது 4வது நிலை. இப்ப நம்ம இறங்க ஆரம்பிக்க போறோம், அதனால எல்லாரும் மறுபடியும் தயாராயிடுங்க அப்படிப்பான். அப்படி இறங்க ஆரம்பிக்கிற உடனே பிளேனை மறுபடியும் இப்படி இறக்குவான், திரும்பி நேரா இப்படியே கொண்டாந்து இப்படியே விட்டானா டம்முன்னு முட்ட வேண்டியதுதான். பாருங்க, கிரவுண்ட் வரைக்கும் இப்படி வந்தவன் கிரவுண்டு கிட்ட வரும்போது இப்படி வருவான், மறுபடியும் நேர்கோட்டுக்கு வருவான், அப்படியே கிரவுண்ட்ல வந்து லேண்ட் ஆயிடும். பிறகு நிறுத்தினானா பிளேனை விட்டு இறங்கிடலாம். இப்படி பயணத்துல வந்து இத்தனை டெக்னிக்கை கையாண்டு மேலே ஏத்தி பிளேனை இறக்குற மாதிரி நாமளும் கடவுள் ஆகணும் அப்படின்னா கரெக்டா அந்த பொசிஷன் ஏத்திக்கிட்டே போனோம். 6 பொசிஷன் கிராஸ் பண்ணாதான் 7வது நிலை இறைவனுடைய நிலை. இப்ப இந்த 6 பொசிஷன் என்ன அப்படிங்கறத தான் சுருக்கமா நான் சொல்லி முடிக்க போறேன். எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்துக்குள்ள 6 பொசிஷன் என்ன. முதல் விஷயம், நம்ம உடம்புல 6 சக்கரம் இருக்கு அப்படின்னு யோக நூல்கள்ல சொல்றாங்க. என்ன 6 சக்கரம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா, விசுப்தி, ஆக்ஞா, பிறகு இது துரியம் அல்லது துரியாதீதம். துரியத்துக்கும் துரியாத்தியத்துக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் கிடையாது. டெக்னிக்கலா பேசுறதா இருந்தா பேசிக்கிட்டே போலாம் மணியில. ஆனா முதல் நிலை மூலாதாரம். அது என்ன மூலாதாரம்? இந்த குண்டலினி யோகம் கிளாஸ் எடுக்கிற சில பேர் ஸ்ட்ரைட்டா ஒரு படத்தை போட்டு மனுஷனை போட்டு ஒவ்வொரு பாயிண்ட் ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு இடத்த காமிச்சு திஸ் இஸ் மூலாதாரா அப்படிமா, 3000 ரூபாய் அதுக்கு ஃபீஸ். திஸ் இஸ் மூலாதாரா அப்படின்னு. ஏன் சார் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு பேரா மூலாதாரம்னு பேரு? நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மூலாதாரம்னு பேர? நம்முடைய வாழ்க்கை முறையில எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு மூலாதாரம்னு பேர். இப்ப நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா, சாப்பிடுறது உடம்புல போய் ஜீரணமாகுதா இல்லையா? ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் எலும்புக்கு போக வேண்டியது எலும்புக்கு, நரம்புக்கு போக வேண்டியது நரம்புக்கு, தலைமுடிக்கு போக வேண்டியது தலைமுடிக்கு, ரத்தத்துக்கு போக வேண்டியது ரத்தத்துக்கு, தோலுக்கு வர வேண்டியது தோலுக்குன்னு எவ்வளவு பெரிய சார்ட்டிங் நடக்குது உடம்புக்குள்ள. இத்தனையும் எப்படி நடந்தது? எல்லாம் இந்த ஒரு இடத்துக்குள்ள நடந்தது. எல்லாத்தையும் போட்டு அரைச்சு கரைச்சு கூழாக்கி சக்கையை தனியா பிரிச்சு வெளியே தள்ளி சாரம் முழுக்க உள்ள உறிஞ்சி எங்கெங்க அனுப்பணுமோ அங்கங்க திருப்பி அனுப்புன்னு சொல்லி பேக் பண்ணி அனுப்புது. இந்த என்டையர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்றோம் பாத்தீங்களா, ஜீரண மண்டலம், இந்த உணவு செரிமான இயக்கம், அந்த உணவு செரிமான இயக்க வட்டத்துக்கு தான் மூலாதாரம்னு பேர். இது இல்லாம நம்மளால வாழ முடியாது. சாப்பிடாம யாராவது வாழ முடியுமா? என்னமோ கந்தசஷ்டி விரதம்னு ஒரு 6 நாள் மூச்சை பிடிச்சிட்டு இருக்கலாம். 7ஆம் நாள் இருக்க சொன்னாலே பல பேர் செத்தே போடுவான். ஏப்பா இந்த முருகன் 6 நாள்னு அவஸ்தை பண்றாரு, இது ஒரு 3 நாளா கொஞ்சம் சுருக்கப்படாதா? 3 ஒரு பக்கம் சுருக்கி எழுதுன்னு சொல்லி 2 நாள் இருக்கப்படாதா? சில பேர் சொல்லுவாங்க சஷ்டி அன்னைக்கு மட்டும் இருந்தா சரிதான். இப்ப நம்ம விரதத்திலே ஒரு காலத்துல ஒவ்வொரு மாதிரி வச்சிருந்தான். ஒட்ட ஒட்ட பச்சை தண்ணி பல்லப்படாம இருப்பான்.
அப்புறமா என்ன லிக்விட் சாப்பிடலாம்னா, இளநீ சாப்பிடலாம்னா, வாழைப்பழம் சாப்பிடலாம்னா, பச்சரிசி சோறு சாப்பிடலாம்னா, பால் சாப்பிடலாம்னா, என்ன வரிசையா அமெண்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஏன் முடியல? எவ்வளவு மாற்ற முடியுமோ அவ்வளவு மாத்திக்கிட்டே வரும். எவ்வளவு மாற்ற முடியுமோ அவ்வளவு மாத்திக்கிட்டே வரும். இன்னொரு சிஸ்டம் வரப்போகுது. என்னன்னா 3 வேளையும் முழுக்க சாப்பிட்டாலும் அதுக்கு விரதம்னு பேரு அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்துட்டாலும் ஒன்னும் யாரும் கேட்க போறதே கிடையாது. என்ன பெரிய கஷ்டம்? முருகன் என்ன கோச்சுக்கு வேலை வச்சு குத்த போறாரா? ஏன்டா 3 வேலை சாப்பிட்டு கேட்க போறாரா? அவரை பத்தி பேச கோச்சுக்காதீங்க. சில பேர் பட்னியா இருக்கிறத பத்தி தப்பு இல்லை. பட்னியா இருந்துட்டு சாப்பிட்றவனை பார்த்து கடுப்பிடிப்பாங்க. நான் பட்னியா இருக்கேன், நீங்க எல்லாம் வேலைக்கு கொட்டிட்டு இதுக்கு விரதமே வேணாம். விரதம் இருக்கிறோமா மற்றவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்காக சாப்பிட்றவங்களாம் போய் வம்பு வளர்த்தப்படாது. அவங்க எதிர்த்தாப்புல சாப்பிட்டு எப்படி இருக்கு தெரியுமா, என்னமா இருக்கு தெரியுமா, இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க விரதமா இருக்கிறேன்னதே பெரிய சமாச்சாரம். சார் உணவுல கட்டுப்பாடு இருக்கிறது சாதாரணமான விஷயமா? ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஒரு பையன் திங்கக்கிழமை விரதம்னு சொன்னான். திங்கக்கிழமை விரதம்னு சொன்னான். எங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஹாலிடே பீரியட்ல திங்கக்கிழமை அவனை எங்க வீட்டுக்கு கூப்பிட்டேன். ஏன் என்ன திங்கக்கிழமையா கூப்பிடுறேன்னா, நீ திங்காத கிழமை வா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா. எங்க அம்மா மத்தியானம் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமையல் பண்ற வாசனை 8 ஊருக்கு அடிக்கும். எங்க அம்மா சமையல் பண்ணா எங்க அப்பாவை தவிர எல்லாரும் பாராட்டுவாங்க. எந்த புருஷனும் பொண்டாட்டி சமைச்சதை பாராட்டினதா வரலாறே கிடையாதுமா. அது ஒரு வருத்தமாவே எடுத்துக்காதீங்க. அது என்ன இருந்தாலும் அவனுக்கு நம்ம வீட்டை விட்டு எதிர் வீட்டுல இருந்து வாசனை பிரமாதமா வர மாதிரி தோணும். ஒன்றும் பண்ண முடியாது. எங்க அப்பாவை தவிர பாக்கி எல்லாரும் பாராட்டுவாங்க. அவ்வளவு நல்லா சமைப்பாங்க எங்க அம்மா. இவன் கேட்கறான், குழம்பு கொதிக்குது, வெங்காய சாம்பாரா? நான் சொன்னேன் திங்கக்கிழமை, நீ திங்காத கிழமை. உடனே சொன்னான், விரதத்தை ஒத்தி வச்சுடலாமான்னு பாக்குறேன். நான் சொன்னேன், விரதம் என்ன சட்டசபையா இஷ்டத்துக்கு ஒத்தி வைக்கிறதுக்கு? அது விரதம்பா, அதெல்லாம் ஒத்தி வைக்கப்படாது. இதுக்குள்ள எங்க அம்மா அங்கேருந்து வந்தவங்க சாப்பிட கூப்பிட்டாங்க. தம்பி சாப்பிடுவான்னு முதல்ல அவனு தான் கூப்பிட்டாங்க. எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டான். நான் ஏண்டான்னு, இல்ல வெங்காயம் சேராட்டி விரதம் இருந்த மாதிரி வெங்காயத்தை விட்டுட்டு சாப்பிடலாம்னா இது எந்த சட்டத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல. பரிமாறும் போது எங்க அம்மா உடனே என்ன பண்ணாங்க, வெங்காயத்தை இப்படி வடிகட்டி வெங்காயத்தை தனியா எடுத்துட்டு குழம்பா ஊத்துனாங்க. இந்த வெங்காயத்தை எனக்கு போட்டாங்க பாருங்க, ஏன் இலையவே பார்த்துட்டு சாப்பிடலாம். 2வது தடவை எங்க அம்மா வந்து பரிமாறும் போது வெங்காயத்தை இப்படி வடிகட்டினாங்க பாருங்க. இவன் சொன்னான், தானா உழுத்தா தப்பு இல்ல விட்டுருங்கன்ட்டான். அதாவது விரதத்துக்கு எத்தனை அமெண்ட்மெண்ட் போட்டான் பாருங்க, எப்படி ஒத்தி வைக்கிறான். அப்புறம் வெங்காயம் சேராட்டி விரதம் இருந்த மாதிரி 3வது அமெண்ட்மெண்ட் போட்டான். என்ன, தானா உழுந்தா தப்பு இல்ல. உணவு விஷயத்துல பட்டினியா இருக்கிறதுக்கு ரொம்ப அதீத மன உறுதி வேணும். மன உறுதியை உண்டு பண்றதுக்காக தான் கந்த சஷ்டியில இந்த விரதமே எடுத்தாங்க. கடவுளுக்கு என்ன சாப்பாடு ஆவாதா? நம்ம சாப்பிட்டா ஒரு கோவம் வருமா என்ன? நம்ம மன உறுதியை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட பயிற்சி, அதை தளர்த்தப்படாது. அதுக்காக அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க விரதம் இருக்கிறேன்னு சொல்லி கழுத்து அறுக்கவும் கூடாது. இல்லாட்டி பிரெயினா பேசிடும். நம்முடைய உடல் நலம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். சுகர் லெவல் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, டயபெட்டிக் பேஷண்ட் வந்து நான் பட்டு கிடக்கிறேன்னா சுகர் லெவல் என்ன வருது? நான் எதுக்கு இவ்வளவு ஓப்பனா பேசுறேன்னு கேட்டா, நம்முடைய மன உறுதியை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சி முறைன்னு அதை புரிஞ்சுக்கணும். இது இல்லாட்டி வேற முறையில் நம்ம மன உறுதியை வளர்த்துக்கணும். நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த பிடிக்கிறத விடுறதுதான் முக்கியமே ஒழிய இதை விட்டாதான் விரதம் அதை விட்டாதான் விரதம்னு கிடையாது சார். தயவு செய்து உன்னோட ஆன்மாவை புரிஞ்சுக்கங்க, சரீரத்தை புரிஞ்சுக்காதீங்க. இந்த விரதத்துடைய ஆன்மா எங்க இருக்குன்னா, நம்ம எல்லாருக்கும் எது பிடிக்குமோ அந்த பிடிக்கிறத விடுறதுதான் உண்மையில விரதம்னு பேரை ஒழிய பிடிக்காததை விடுறது எப்படி விரதம் ஆகும்? காசியில போனா உன்னை விட்டுட்டு வரணும்னு சொல்லுவான். காசியில போனா உன்னை விட்டுட்டு வரணும். நீ என்னடா விட்டு வந்தேன்னா, சம்சாரத்தை விட்டு வந்தேன். உன் குரு கேட்டாரு, அறிவு இருக்கா? பிடிச்சது தாண்டா ஒண்ணு, பிடிக்காத விட்டு வந்தா அது எப்படிடா? பிடிச்சது தாண்டா விட்டு வரணும்னா அது என்னங்க பண்ண முடியும்? நமக்கு பிடிக்காத விட்டு வரலான்னு விட்டு வந்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில பிடிக்காத விடுறது விரதம் இல்ல, பிடிச்சதை விடுறதுதான் விரதம். இப்ப எனக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு வச்சுங்க, நான் இன்னில ஸ்வீட் சாப்பிடுறதுல நிறுத்தாதான் அது விரதம். எனக்கு பாக்க ஏற்கனவே பிடிக்காது, காசியில போய் சில பேர் இனிமே பாக்க சாப்பிடுறது இல்லைன்னா என்ன பெரிய விரதம் அது? நீ ஏற்கனவே சாப்பிடுறது இல்லை, அப்புறம் என்ன புதுசா அங்க போய் விட்டு வந்தேன்னு நடிக்கிறது? இப்ப கந்தசஷ்டி விரதத்தோட அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உனக்கு என்ன பிடிக்குமோ அந்த பிடித்ததை நோக்கி மனம் போகும். உன் மனம் உன் விருப்பப்படி நடக்க வேண்டுமே ஒழிய இல்ல, மனம் உன் கட்டளையின்படி நடக்க வேண்டுமே ஒழிய மனதின் விருப்பத்தின்படி நீ நடக்கக்கூடாது. சோ அதனுடைய பேஸ் அதுதான். இந்த விரதத்தை வச்சதுக்கான நோக்கம் அதுதான். சரி, நம்முடைய முதல் சக்கரத்துக்கு என்ன பேரு? மூலாதாரம்னு பேரு. உணவு மனுஷனுக்கு இருக்கிறதுலயே பலவீனமான விஷயம் அதுதான் சார்.
இந்த மூலாதார சக்கரத்தில் தான் நம்முடைய குண்டலினி அப்படிங்கிற உயிர் ஆற்றல் ஜீவ சக்தி உட்கார்ந்துருக்கும். அதே தான் 24 மணி நேரம் கவலையா இருக்கு. சில பேர் பேசி பாருங்க, எப்பவும் சாப்பாட்டை பத்தி பேசுவோம். சார் நான் வந்து பழனிக்கு போறேன், பஞ்சாமிர்தம் வாங்காம வந்துடாது. திருப்பதிக்கு போறேன், லட்டு கண்டிப்பா வாங்கிட்டு வாங்க. திருநெல்வேலி போறேன், அல்வா வாங்காம வந்துடாதீங்க சார். எங்கேயும் போலையா, மதுரையில போறேன், அங்க கீழே ஆவணி மூல வீதியில ஒரு ராயர் கடையில ஒரு இட்லி போடுவான், குறைஞ்சபட்சம் சாப்பிட்டுட்டாது வாங்க. அவன் பாருங்க, எந்த ஊர் சொன்னாலும் அந்த ஊர்ல சாப்பாட்டு ஐட்டம் அடையாளம் சொல்லுவான். அவன் மைண்ட் முழுக்க 24 hours சாப்பாட்டிலேயே கவலை. நீங்க கோச்சிக்கலன்னா ஒரு விஷயம் சொல்வேன், கோச்சிக்கிட்டாலும் சொல்லுவேன். கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு கை கழுவ போறான் பாத்தீங்களா, சாப்பிட்டுட்டு கை கழுவ போறவன் சில பேரு. நம்ம ஊர் கல்யாண வீடுகள்ல எல்லாம் அடுத்த பந்திக்கு பரிமாறுற அண்டா கரெக்டா வாஷ் பேசின் பக்கத்திலே வச்சிருப்பான் இல்லையா? அத பல பேர் பரிதாபமா பாத்துக்கிட்டே போ. இவ்வளவும் நம்மளால சாப்பிட முடியலையே, இதுல ஒரு அளவு தானே நம்மளால சாப்பிட முடியுது. இந்த அண்டாவை அப்படியே முழுங்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லையான்னு பாருங்க. இந்த எச்சக்கை இப்படி ஒழுவோம், ஆனா அதை அப்படியே பாத்துக்கிட்டே போவான். ஏதாவது ஒரு ஐட்டம் பரிமாறாம விட்டுட்டா, இதை நமக்கு விட்டுட்டோம்பா, பரிமாறும் போது இதை நமக்கு பரிமாறாம விட்டுட்டான், அதை காமிச்சிட்டு போவான். ஏற்கனவே லோடு ஃபுல்லா இருக்கு, அப்புறம் பரிமாறினா என்ன பரிமாறிட்டு கல்யாண வீட்டுல சாப்பிட்டு எழுந்தா பாருங்க. இந்த கையில செல்போன் கர்ச்சீஃப், இந்த கையில மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு அப்படியே ஒழுகுது. இப்படி கல்யாண வீட்டுல எழுந்தா பாருங்க, இடுப்பு வெயிட்டு எழுதிருச்சு. ஏன்னா தளர்த்தி சாப்பிட்டுருக்கா. கொள்ளளவு ஜாஸ்தி ஆக்கணுங்கிற ஐடியால தளர்த்தி சாப்பிட்டுருக்கான். இவன் எந்திரிச்சா பாருங்க, இடுப்பு வேஷ்டி நழுவுது. திருவள்ளுவர் எழுதி விட்டார், உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் களைவது நட்பு. நட்பு பக்கத்துல இல்ல, இருந்தா மானம் காப்பாத்தலாம், பக்கத்துல இல்ல என்ன பண்றது? ஏன்னா பண்ண முடியாது. இந்த கையில செல்போன் கர்ச்சீஃப், இந்த கையில எச்சோறு. நான் பாருங்க, நல்ல வேலை பின்ரோல இருந்தவன் பாஞ்சு இவன் இடுப்பு வேஷ்டிய பின்பக்கமா கட்டி விட்டு இறுக்கி கட்டிட்டு கேட்டான். அறிவு கெட்டவன், திங்கிறதுல ஒரு அளவு வேண்டாம், இப்படியா திங்கிறது? இவன் சொன்னா பாருங்க, இது நழுவுறது தான் நம்ம அளவு. அதான் அவருடைய அளவுகோலே அதுதான். அந்த அளவு சாப்பிட்டதான் அர்த்தமா சார்? உணவுங்கிறது ஒரே வார்த்தை எழுதி வச்சா, வாழ்வதற்காக சாப்பிடுவதை ஒழிய சாப்பிடுவதற்காக வாழ்வது வாழ்க்கை அல்ல. நாம் வாழ்வதற்காக சாப்பிடணும், எதெல்லாம் நமக்கு நல்லதோ நியூட்ரிஷியஸோ அதெல்லாம் சாப்பிடணும். ஆனா சாப்பிடுறதுக்காகவே பிளான் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? ஒரு கேள்வி கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. எந்த மிருகமாவது கையில டைஜின் மாத்திரையோட அலையுதா? எந்த மிருகமாவது கையில டைஜின் மாத்திரையோட அலையுதா? நம்ம பாக்கெட்லயே டைஜின் மாத்திரை வச்சிருக்கிற. கல்யாண வீட்டுல காலையில பொங்கலும் கேச்சரியும் போட்டா அவன் செத்தான். ஏன்னா பொங்கல் கேச்சரி வடை சாப்பிட்டா 3 நாளைக்கு பசிக்காது. பொங்கல் கம்ப்ளீட் நெய் அல்லது ஆயில் டால்டா, வடை ஆயில், அப்புறம் வந்து கேசரி நெய் அல்லது டால்டா அல்லது ஆயில். நீங்க இது 3ஐயும் ஒன்னா ஒரு காம்பினேஷன் போட்டு கூட்டின்னு வச்சா 10% வெற்றின்னு அர்த்தம். பொங்கல் கேசரி வடை அதோட ஒருத்தன் ஒழிஞ்சான் இல்லையா? இது நம்ம சாப்பிட்டா. ஏங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டான்? 9 மணிக்கு காலம்பரை கல்யாணத்துல டிஃபன் சாப்பிட்டான். இவனுக்கு மறுபடியும் எப்ப பசிக்கும்? இனி மத்தியானம் 3:30க்கு பசிச்சா ஜாஸ்தி. ஆனா 12:15 மணிக்கு வீட்டுக்கு புறப்படணும். 12 மணிக்கு பொண்டாட்டி எங்கேருந்து வந்தா, சாப்பாடு இலை போட்டாங்க, சாப்பிட்டுட்டு போவோமா? பசி இல்லையே. அப்படி பசி இருக்கா இல்லையான்னா எனக்கு தெரியாது. இப்ப சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடுங்க, வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு வந்து அடுப்பு பத்த வைன்னு என் பிராணனை வாங்கக்கூடாது. ஒண்ணு இப்ப சாப்பிடுங்க, இல்லாட்டி ராத்திரி வீட்டுல ஏதாவது பண்ணுவேன் சாப்பிடுங்க. நான் நடுவுல என்னத்தையாவது கொண்டான்னு சொல்லி என் பிராணனை வாங்கக்கூடாது. நான் சாப்பிட போறேன். நீ எப்படி காலம்பர? நான் காலையில இருந்து பட்னியா இருக்க, இப்ப நேரா சாதம் சாப்பிட போறேன், எனக்கு இப்ப சாப்பிட முடியும், நீங்க வரதா இருந்தா வாங்க. இவர் சொல்ற பசிக்கல, சரி அந்த டைஜின் மாத்திரை இம்மீடியட்டா போட்டுட்டு ஒரு மாதிரி டக்குனு நேரம் வந்து பந்தியில உட்காந்துடுறேன். நான் என்ன கேட்கிறேன், அத பசிக்கல இல்ல அப்புறம் சாப்பிடாம எந்திரிச்சு போக வேண்டியது. வேணும்னா மத்தியானம் ஒரு எண்ணெயை குடிச்சிட்டு போறது, ரொம்ப பசியா இருந்தா ஒரு எதையோ ஒண்ணு குடிச்சிட்டு போறது. பாருங்க பசிக்கலனாலும் சாப்பிடறான் பாருங்க. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், வருத்தப்படாதீங்க. இந்த உலகத்துல சொல்றான் 3 விஷயம் சொல்றான். மிருகத்துக்கு நமக்கு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? மிருகம் தூக்கம் வராம படுக்காதுங்க. மிருகம் தூக்கம் வராம படுக்காதுங்க, பசி வராம சாப்பிடாதுங்க. 3வது மேடையில சொல்லக்கூடாது, நான் வெக்கம் இல்லாம சொல்றேன், என்ன சீசன் இல்லாம மேட் பண்ணாதுங்க.
ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒரு பீரியட் உண்டு, சீசன்னே உண்டு. அந்த சீசன்ல தான் அது மேட் பண்ணும். ஆனா இந்த எந்த கண்டிஷனுமே இல்லாம பசி இல்லாம சாப்பிட்டு தூக்கம் வராமையே படுத்து அவசியம் இல்லாமையே சேருகிறவன் யாருன்னு கேட்டா இந்த மனுஷங்கிற மிருகத்தை தவிர வேற எந்த மிருகத்துக்கும் அந்த குவாலிட்டி கிடையாது. ஒன்னும் அவசியமே இல்லைன்னாலும் அது என்னமோ பழப்புற மாதிரி. அது ஏன் தோணுது, என்ன தோணுது தெரியவே இல்லை. நான் இவ்வளவு பிளைனா பேசுறது வருத்தப்படாதீங்க, அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ பிளேன் டேக் ஆஃப் ஆகணும், அதான் என்ஜினை ஃபாஸ்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். மூலாதாரத்துல மனுஷனுடைய மைண்ட் எப்படி லாக் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா அவசியம் இருக்கோ இல்லையோ சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கு. இந்த மூலாதாரத்திலேருந்து கிளப்புனாதான் குண்டலினிய மேல அங்கேருந்து எடுத்தாதான், அதாவது நம்முடைய உயிராற்றல் முழுவதும் சாப்பாட்டிலேயே லாக் ஆகாம அதை விட்டு கொஞ்சம் நகர்த்தணும். என்ன அது என்னமோ கொடுத்தாம சாப்பிட்டதுல அடுத்த விஷயத்துக்கு போலாம் அப்படின்ற தாட் வந்தாதான் மூலாதாரத்திலேருந்து குண்டலினி புறப்படும். நெக்ஸ்ட் எங்க புறப்படும்னா சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கா வாத்தியாருக்கு 300 ரூபாய் கட்டிட்டா குண்டலினி புறப்படணும். புறப்பட்ட மாதிரி இருக்கும், புறப்பட அது ஒரிஜினல் இடத்துல அப்படியே டெஸ்டினேஷன்ல இருக்கும். 300 ரூபாய் கட்டிட்டாப்ல குண்டலினி நம்ம டவுன் பஸ் உடனே புறப்பட்டு போறதுக்கு அது அங்கதான் லாக் ஆனா அங்கேதான் லாக் ஆயிருக்கும். மைண்ட் செட் மாதிரி இருக்கு. சாப்பாடு ஒரு பிரதானமான விஷயம் இல்லைன்ற முடிவு வந்தாதான் நீ குண்டலினியை விட்டு உயிராற்றல கிளப்பிட்டேன்னு அர்த்தம். இல்லன்னா கிளம்பல. குண்டலில அங்கிருந்து புறப்பட்டா அடுத்தது என்ன, மூலாதாரத்தை விட்டு புறப்பட்டா அடுத்த பாயிண்ட் எங்க சார்? இப்ப பஸ் மெட்ராஸ்ல புறப்படுதுன்னு சொன்னா மெட்ராஸ்ல இருந்து விழுப்புரம், விழுப்புரத்துல இருந்து திருச்சி, திருச்சியில இருந்து அடுத்தாப்புல மதுரை, மதுரையில இருந்து அடுத்தாப்புல அது விருதுநகர், அடுத்தாப்புல திருநெல்வேலி, அடுத்தாப்புல கன்னியாகுமரி. இப்படி ஒரு கணக்கு இருக்கு. அங்கங்க நிறுத்தி அங்கங்க போயோம். குண்டலினி புறப்பட்டது அப்படின்னா புறப்பட்ட குண்டலினி அடுத்தாப்புல எங்க போய் நிக்கணும்? மூலாதாரத்துல புறப்பட்டா சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம்னா என்னன்னா சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானம் நீ எங்கிருந்து புறப்பட்டாயோ அந்த இடம். சுவாதிஷ்டானம்னா ஆக்சுவலா என்னன்னா நத்திங் பட் செக்ஸ், காமம். நீ காமத்தில இருந்து புறப்பட்ட. இதெல்லாம் பல பேர் ஒத்துக்கிறதுக்கு வெக்கப்படுவான். அதெல்லாம் இல்ல, காமத்தை ஜெயிச்சிடலாம். வெண்டக்கா எவனும் ஜெயிச்சது கிடையாது. காமத்தை ஆராலும் ஜெயிக்க முடியாது. சார் சிவபெருமானே பார்வதியை பார்த்து காமவயப்பட்ட பிறகுதானே முருக கடவுள் ஜனிக்கிறாரு. இல்லாட்டி காமனை மறுபடியும் எழுப்பினார்னு கதை வருமா? புராண கதை. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் காமம்னு ஒண்ணு வரலன்னு நான் இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா? இப்ப பல பேர் சொல்றான், அதுவும் நம்ம ஊர் சாமியார் பாருங்க கிளாஸ் எடுக்கும் போது சொல்றான் காமத்தே ஜெயிக்கணும். நீயே ஜெயிக்கலையடா. நீ விக்கிற சீடு வேறையா இருக்கு, உன்னை பத்தி வர்ற சீடு வேறையா இருக்குடா. நீ வித்த சீடில எல்லாம் இல்லாத சீடி எல்லாம் வருதுடா. எப்படா வருது? ஊர்ல எல்லாம் குத்தி சொல்றான் காமத்தை ஜெயிக்கணும், காமத்தை ஜெயிக்கணும்னு. வெண்டக்கா எவன் ஜெயிச்சான் உலகத்துல காமத்தை? சார் நம்ம இந்த எதிலிருந்து ஜனித்தோமோ அதிலிருந்து நம்மால் விடுபடுதல் என்பது நடக்கிற காரியம் இல்லை. அது அவ்வளவு சுலபம் இல்லை. பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றாரு காஞ்சினி காம ஜெயம்ங்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்கு பல ஜென்மத்து பயிற்சி வேணுங்கிறார். ஒவ்வொரு ஜென்மத்திலும் அந்த எண்ணம் இருந்து 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 ஏதோ ஒரு ஜென்மத்துல சித்தியாகும். மூலாதாரத்திலேருந்து புறப்பட்ட உயிர் அடுத்தா நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே மைண்ட் எங்க சார் போகும்? நல்லா சாப்பிட்டாச்சு அப்படின்னா அடுத்தது என்ன? லைஃப்ல அந்த சாப்பிட்ட உணவு உடம்புல சத்தா மாறி அப்ப வேறு வகையில் சிற்றின்பத்தை அனுபவிக்க வேணுங்கிற தாட்டு தானே போகும். இனவிருத்தி. ஏன் சார் எந்த மிருகத்துக்காவது யாராவது சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கா லைஃப்னா என்னன்னு? லைஃபை எப்படி டெவலப் பண்ணணும்னு யாராவது சொல்லித்தர வேண்டியிருக்கா? இனவிருத்திங்கிறது எப்படி நடக்கணும்னு யாருக்காவது கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கா? இட் இஸ் டோட்டலி ப்ரோக்ராம்டு இன் த பாடி. அது உடம்பிலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கு. எல்லா விலங்குக்கும் தெரியும் எப்படி இனவிருத்தி பண்ணணும், எப்படி தெரியும். அப்ப நம்முடைய சிஸ்டமே இப்படி டெவலப் ஆயிருக்கு. இந்த உடம்பு உண்டாகும் போது தன்னை விருத்தி செய்து கொள்வதற்கான எல்லா தன்மைகளும் அதற்குள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டாவதுல போய் உயிர் லாக் ஆயிடும். அதுக்கு என்ன பேரு? சுவாதிஷ்டானம், காமம் பற்றிய சிந்தனை. எவ்வளவு பெரிய மகான்கள் மேல போக வேண்டியவங்க அவுட் ஆயிருக்காங்க தெரியுங்களா? இதுல அது ஜெயிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஒரு வரலாறு சொல்லட்டுமா? சீரடியில ஒரு சாய்பாபா வாழ்ந்தார் இல்லையா, சீரடி சாயி. அந்த சீரடி சாயினுடைய முக்கியமான டிவோட்டில ஒருத்தர் நானா சாஹேப்னு பேரு. அவருடைய ரொம்ப பவர்ஃபுல் டிவோட்டி நானா சாஹேப். அந்த நானா சாஹேப் பாருங்க, சீரடி பாபா இப்படி உட்கார்ந்து இருக்காரு. அவர் கல்லு மேல உட்கார்ந்து இருப்பார், தட்சிணாமூர்த்தி மாதிரி அப்படி உட்கார்ந்து இருக்காரு. அவர் பக்கத்துல நானா சாஹேப் நின்றுகிட்டு இருக்காரு. இது நடந்த நிகழ்ச்சி. ஒரு முஸ்லீம் பெண்மணி வந்து சீரடி சாய்பாபாவை விழுந்து கும்பிடுறாங்க. அவங்க விழுந்து கும்பிடும் போது ஒரு மரியாதை நிமித்தமா என்ன பண்ணாங்க, இந்த பர்தாவை இப்படி மேல தூக்குனாங்க. ஏன்னா பர்தாவோட ஒரு மகானை வணங்க கூடாது, அது மரியாதையா இருக்காதுன்னு
வடக்க வந்து இந்து பெண்களும் முக்காடு போட்டிருப்பாங்க, இப்படி மூஞ்சியை மூடி தான் வச்சிருப்பாங்க. முஸ்லீம் பெண்கள் இப்படி பர்தா போட்டு மூடி தான் இருப்பாங்க. கீரடி சாயை வணங்க வந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி பர்தாவை இப்படி தள்ளிட்டு இப்படி விழுந்து கூப்பிட்டாங்க. கீரடி சாய்பாபாக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு பாருங்க நானா சாஹிப், அவர் நினைச்சாரு இந்த அம்மா எவ்வளவு அழகா இருக்கான்னு. இவ்வளவு பெரிய மகான் கீரடி சாயி அவர் சன்னதியில பக்கத்திலேயே நின்று இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய உண்மையான துறவி ஞானிக்கு பக்கத்திலேயே நிக்கிறவருக்கு இந்த அல்ப எண்ணம் வரலாமா? நான் ஏன் இவ்வளவு பிளைனா பேசுறேன்னா, இது பேசுறது ஈஸி, உலகத்தை ஜெயிச்சிடலாம்னு. ஆனா ஜெயிக்கிறது அவ்வளவு கஷ்டம். எவ்வளவு துன்பத்துல மனுஷன் கஷ்டப்படுறா பாருங்க. பக்கத்தில் நிக்கிற ஆளு எவன் மனைவியோ, பக்கத்துல கீரடி சாய்பாபா பக்கத்துல நிக்கிறான், அந்த மாதிரி உழுந்து கும்பிட்டு எந்திரிக்கிறா. ஆஹா எவ்வளவு அழகு நினைச்சான் பாருங்க. அடுத்த செகண்ட் பதறிட்டான். நம்ம என்ன நினைச்சாலும் இந்த பாவிக்கு தெரியும். இப்ப கேட்பாரு, மான மரியாதை போயிடும். இத்தனை பேருக்கு மத்தியில நம்மளை கேட்டுட்டாருன்னா நம்ம மான மரியாதை போயிடும். இப்ப என்ன பண்றது, நழுவிட்டார், அப்படியே பின்னாடி போயிட்டார். அப்படியே பின்னாடி போனா இவர் கேட்க வேணான்ட்டு அப்படியே நழுவினார் பாருங்க. கீரடி சாய் இந்த பக்கம் என்ன தரிசனம் கொடுத்துட்டே இருந்தவர். நானா நில்லு, நானா நில்லு. என்ன நடந்தது, என்ன நடந்தது சொல்ல முடியுமா? மூஞ்சி எல்லாம் ரத்தம் ஏறினா மூஞ்சில குப்புன்னு அப்படியே பிளட் பாஞ்சிருக்கு, கண்ணெல்லாம் செவந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம். இப்ப அந்த தப்பு பண்ணதுக்கு இந்த கீரடி சாய்பாபா எப்படி பனிஷ் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. குச்சி எடுத்து அடிப்பார், என்ன வேணாலும் பண்ணுவார், காரி துப்புவாரு, என்ன வேணாலும் பண்ணுவாரு. இவர் இப்ப என்ன பண்ணுவார்னு தெரியலையேன்னு கண்ணெல்லாம் செவந்து நானா கையெடுத்து இப்படி கும்பிட்டேன். கீரடி சாய்பாபா என்ன சொன்னார் தெரியுமா? நல்லா பார்த்துட்டு போ, நில்லு. அவருக்கு எப்படி இருக்கும், என்ன சொல்றாருன்னு புரியல. அதுக்கு சொன்னார் பாருங்க, திருட்டுத்தனமா இப்படி பார்த்துட்டு போட்டா மறுபடியும் பார்க்கணும்னு தோணும். இங்கேயே நில்லு, 100 பேர் கும்பிடுவான், மொத்தமா பார்த்தாச்சுன்னா இதுல ஒண்ணும் இல்லைன்ற தெளிவு வரும். அது வரைக்கும் நில்லு, அது வரைக்கும் நில்லு. மொத்தமா அதை முடிச்சுட்டு அந்தாண்ட போ. எதுக்கு நடுநடுவில் போற? நடுநடுவில் போனா இந்த திருட்டுத்தனம் கடைசி வரைக்கும் இருக்கும். மொத்தமா அதை இல்லைன்னு காலி பண்ணிட்டு போ, நில்லு. இப்படி ஒரு குருவை பார்க்க முடியுமா? ஏன் ஒரு மனுஷனுடைய மனசுல தவறான எண்ணம் ஏற்பட்டு போச்சுன்னா அதை வெளியே எடுத்தாகணும். அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும், ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும். அதை விட்டுட்டு நம்ம அதை மறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதை எப்படி தீர்க்க முடியும்? புத்தருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் சொல்றேங்க. புத்தருடைய சிஷ்யர்ல ஒருத்தர் புத்த மதத்தினுடைய கோட்பாடு டெய்லி பிக்ஷைக்கு போனோம். ஒரு சிஷ்யனை கூப்பிட்டாரு. அந்த ஊர்லயே புகழ்பெற்ற தாசி ஒரு பெண்மணி, அவ வீட்டுல போய் இன்னைக்கு நீ பிக்ஷை வாங்குங்கிறார். அவ வீட்டுல போய் பிக்ஷை கேளுங்கிறார். இவர் போனாரு, வாசல்ல போய் நின்று புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, பிக்ஷைக்கு வந்திருக்கார் புத்த பிக்ஷு. அந்த தாசி கதவை திறந்து வந்து நின்னா மின்னல் மாதிரி நிக்கிறா, அப்படியே அழகா அப்படி நிக்கிறா. இந்த பிக்ஷு தடுமாறிட்டது, என்ன இவ்வளவு அழகா இருக்கா. அவ அடுத்த வார்த்தை சொன்னா, எதுக்கு வாசல்லே நிக்கிற, உள்ள வந்து உட்காரு சாப்பாடு போடுறாரு. அப்படியே பொம்மை மாதிரி கட்டுப்பட்டு நடந்து உள்ள போய் உட்கார்ந்தார். இலை போட்டா சாப்பாடு போட்டா சாப்பிடுன்னா சாப்பிட்டாரு. நல்ல வயிறார சாப்பிட்டாரு. வயிறார சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அவருக்கு நினைச்சது, நல்லா சாப்பிட்டாச்சு, இப்போ ஒரு தூக்கம் போட்டா நல்லா இருக்கும் நினைச்சாரு பாருங்க. டக்குன்னு அந்த தாசி சொன்னா, அதனால என்ன படுத்துட்டு போன. இப்ப இவருக்கு ஷாக்கு, நம்ம படுக்கணும்னு நினைச்சது இவளுக்கு தெரியுது. ஒன்னு அடுத்தாப்புல நினைச்சாரு, தப்பு நம்ம என்ன இருந்தாலும் சாமியாரு நம்ம மடத்துல போய் தான் தூங்கணுமே ஒழிய, நம்ம மடத்துல தான் தூங்கணுமே ஒழிய இவ வீட்டுல தூங்குனா தப்புன்னு நினைச்சாரு. அடுத்த செகண்ட் அவர் சொன்னா, ஏன்னா நீ தான் சாமியார் ஆயிட்டியா, அப்புறம் என்ன நம்ம மடம் இவ வீடுங்கிற பேதம் படுறாருன்னா. சாமியாருக்கு நம்ம மடம்னு ஒண்ணு இருக்க, இவ வீடுன்னு ஒண்ணு இருக்க. நீ நிஜமான சாமியார் படுக்க வேண்டியது படுற, இந்தா பெட்டு போடுற, படுத்துட்டு போ அப்படின்னு. இவருக்கு கை கால் உதற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன நினைச்சாலும் சொல்லிக்கிட்டே இருக்கா, பாட்டுக்கு பெரிய தப்பா போகுது, மனசுல தப்பா தோணுது. சரி ஒண்ணும் பண்ண முடியாது, ரொம்ப நல்ல மாதிரி கண்ணை மூடிட்டு படுத்தாரு. மனசுல ஏகப்பட்ட கிட்ட எண்ணம் ஓடுது. சிரமப்பட்டு ஒரு அரை மணி நேரம் படுத்துக்கிட்டு எந்திரிச்சு நேரா ஓடி வந்தாரு. வேத்து விறுவிறுத்து புத்தர் கிட்ட வந்தாரு. புத்தர் கேட்டாரு, என்னப்பா நடந்ததுன்னு. குருதேவா, நான் உண்மையை ஒழிக்காம சொல்றேன், அங்க போன உடனே நான் தடுமாறிட்டேன், இதெல்லாம் நடந்தது. முடிஞ்ச உடனே புத்தர் சொன்னார், நாளைக்கும் அவ வீட்டுக்கே பிச்சைக்கு போன. இவனுக்கு ஒன்னும் புரியல. ஏன் அப்படின்னா, இல்லப்பா முதல் 2-3 நாள் தான் அப்படி இருக்கும், தினம் அதே வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா அப்புறமா உன் மனசு பக்குவமாயிடும். இது பக்குவமாற வரைக்கும் அவ வீட்டுல தான் நீ டெய்லி பிச்சை எடுக்கணும். இவங்க எல்லாம் குருமார்கள் எப்படி ட்ரீட் பண்றாங்க பாத்தீங்களா? ஏன்
முதல் நாள்ல தான் அதுல ஏதோ ஒரு வகையான குற்ற உணர்வு வரும். அப்புறம் தான் நம்ம என்ன நினைச்சாலும் நம்ம கண்டுபிடிச்சிருவான்னு தெரியுது இல்ல. அப்புறம் என்ன ஆகும், நாளாக நாளாக தப்பா நினைச்சா அவளுக்கு தெரிஞ்சு போயிடும்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நினைக்கிற பழக்கமே போயிடுமா இல்லையா? உனக்கு என்னைக்கு இது முழுக்க இந்த எண்ணம் வராம இருக்கோ அது நாள் வரைக்கும் அவ வீட்டுல போய் பிச்சை எடுத்துட்டு வாங்க. குருமார்கள் இப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் இப்ப அதே தான் சொல்ல வரேன். மனசுல இருக்கிற காமத்தை நீங்க சடால்னு சொல்லி நிறுத்திடலாம் நினைச்சா நிறுத்த முடியாது. 2-3 வழி இருக்கு. தசரதனை பத்தி கம்பன் எழுதுறான். என்ன? காமம் என்னும் கடலை தோய்ந்து கடந்தான். தோய்ந்து கடந்தான் அனுபவிச்சு கடந்துட்டான். லைஃப்ல ஒரு அளவு வாழ்க்கையில அனுபவிக்கணும்னு நினைச்சு அனுபவிச்சு கடந்தான். சார், நீங்க இது வரைக்கும் பேச்சுல மேடையில சில பேர் சில விஷயம் சொல்ல மாட்டாங்க. அதை பத்தி நான் கவலையே படாம சொல்றேன். நாதிர் ஷா அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். கொஞ்சம் ஒரு டஃப் பர்சனாலிட்டி. அவர் என்ன பண்ணாரு, ஒரு பெண்ணை விரும்பினார். இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அவருக்கு ஒரு பெரிய சோதனை ஆகி போச்சு. ஏன்னா அந்த பொண்ணு அவரை விரும்பல. அவரை விரும்பலங்கிறத கூட நாதிர் ஷா பெருசா எடுத்துக்கல. அந்த பொண்ணு வேற ஒரு சாதாரண சேவகனை விரும்பினார். இவருடைய படை வீரன்ல ஒரு வீரனை விரும்பினார். அதை நாதிர் ஷாவால தாங்க முடியும். நமக்கு இவ கிடைக்கலங்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. அவனை இவ விரும்புறா அப்படிங்கறத அவனால ஜீரணிக்க முடியும். உடனே என்ன பண்ணாரு தெரியுங்களா? அவருடைய அமைச்சர்கள் சில பேரை கூப்பிட்டாரு. நான் அந்த பொண்ணை விரும்புறேன், அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, என்ன திருப்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா, அந்த சாதாரண குதிரைக்கார சேவங்க அவனை ரொம்ப விரும்புறா, என்னால அதை சகிக்க முடியல. அவங்கள மூத்த நிலையில இருந்த ஒரு அமைச்சர் ஒரு ஆலோசனை சொன்னார். 2 பேரும் இங்க கூப்பிடுங்க. கூப்பிட்டேன். கதை கொஞ்சம் சங்கடமா இருக்கும், பொறுத்துங்க. 2 பேரையும் ஆடை இல்லாம ஒரே தூண்ல கட்டி போடுங்க. நாதிர் ஷாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன பேசுறேன் சொன்ன செய்யுங்க. ஒரே தூண்ல கட்டி போடுங்க. அவங்க அதைத்தான் ஆசைப்பட்டாங்க. அதைத்தான் சொல்ற. 2 பேரும் ஒன்னா கட்டி போடணும். ஒன்னா ஒரே தூண்ல வச்சு கட்டி போட்டார். உடம்புல ஒரு சொட்டு துணி கிடையாது. 2 பேரும் சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கொடுத்தா, தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுத்தா, வேலை வழி கொடுங்க. வேலை வழி கொடுத்தா. சார், 2 உடம்பு ஒன்னா வச்சு ஒரு தூண்ல கட்டிட்டு சாப்பாடு வலுக்கட்டாயமா கொடுத்து தண்ணியும் கொடுத்தா உடம்புல இருந்து துர்நாற்றம் புறப்படாதா? கழிவுகள் புறப்படாதா? 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. இவளுக்கு அவன் அருவருப்பா தெரியுது. அவனுக்கு இவன் அருவருப்பா தெரியுது. 1 வாரம் ஒன்னா கட்டி போட்டாங்க சார். அவுத்து விட்டோட 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க பாருங்க. ஜென்மத்துக்கு ஒருத்தர் வானான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இத ஆச்சரியமா அந்த நாதிர் ஷா ரெக்கார்ட் பண்றான். யார் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக காதலித்தார்களோ அவர்கள் இனி முகத்தில் கூட விழிப்பதில்லை என்று முடிவு செய்து கொண்டார்கள். ஒருவருக்கொருவர் நரகம் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் எது நமக்கு காமமா தெரியுதோ, எது நம்மை அதை நோக்கி இழுக்கிறதோ, அதையே பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்தா ஜம்ப் பண்ணி அந்தாண்ட போயிடும். அதை விட்டுட்டு அதனை அடக்கணும்னு நீ ட்ரை பண்ண, அதை செயற்கையை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணா லைஃப்ல அது பெரிய பிரச்சனையா போகும். ராமாயணம் படிச்சிருக்கீங்கல்ல? கடைசியில ராவண செத்து கிடக்கிறான்ல. அப்ப மண்டோதரி அழுவுறாப்புல ஒரு பாட்டு வருது. என்ன வருது தெரியுங்களா? ஐயா ஐயா, நீ ஆதி காலத்துல உன் மனசுல தோன்றிய காமத்தை அடக்கி 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 தவம் பண்ணையா. நீ ஆதியில காமத்தை அடக்கி தவம் பண்ணதால காமம் உன்னை பழிவாங்கி விட்டதே. யாரு? மண்டோதரி பாடுறதா கவி சக்கரவர்த்தி கப்பன் ஒரு பாட்டு வரிய வச்சார். யோசிச்சு பாருங்க. நீங்க சாமியார்லாம் சொல்ற மாதிரி காமத்தெல்லாம் அடக்க முடியாதுங்க. அது கடக்கப்பட வேண்டியதே ஒழிய ஒருபோதும் அடக்கப்பட வேண்டியது அல்ல. இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அத மன அளவில் உடல் அளவில் இருந்து அறிவு அளவுக்கு மாத்தி பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் சொல்றது கஷ்டம் தான். ஆனா நான் கவலைப்படாம சொல்லிக்கிட்டே வரேன். இந்த உலகத்துல எல்லா மனிதனுக்குள்ளும் காமம்ங்கிறது இருக்கு. அதை நீங்க காமமாவே அனுபவிச்சீங்கன்னா அது துர்நாற்றமா போயிடும். ஆனா அந்த காமத்தை மடை மாற்றினீங்கன்னு வச்சுங்க. மடை மாற்றுதல்னா இன்னொரு சக்தியா மாத்தணும். ஏன்னா நம்முடைய எனர்ஜி முழுக்க காமமா தான் இருக்கு. அதை நீங்க சரியானபடி மாத்தினீங்கன்னா அது என்னவா வேணாலும் வரலாம். நான் இப்ப சுருக்கமா சொல்லிட்டு போறேன். நீங்க வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. பாரதியின் காமம் தான் கவிதையானது. ரவிவர்மாவின் காமம் தான் ஓவியமானது. எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிற காமம் சரியாக பயன்படுத்தும் போது பல்வேறு கலைகளாக விகசிக்கிறது. காமத்தை காமமாகவே பயன்படுத்தும் போது அது சாதாரண சிற்றின்பமாகிறது. காமத்தை வேறு ஒரு ஒன்றாக மடைமாற்றுகிற போது அது ஓவியமாய், காவியமாய், பல்வேறு திறமையாய், கலைகளாய் உலகத்தில் வெளிப்படுகிறது. இந்த மடை மாற்றுகிற டெக்னிக் என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, மலம் நாறுதா இல்லையா?
மலம் என்ன நாத்த நாருது. ஆமா, ஒரு ரோஜா செடிக்கு அடியில தோண்டி மலத்தை உள்ள போட்டுருங்க, ரோஜா எவ்வளவு பெருசா பூக்குதுன்னு பாருங்க. ஒரு ரோஜா செடியோட நறுமணம் எவ்வளவு கூடி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா துர்நாற்றம் பிடித்த மலத்தை விட ரோஜாவின் மனத்துக்கு உதவக்கூடியது வேறு ஒன்றும் அல்ல. அதுபோல் சிற்றின்பமாக பயன்படுத்துகிற போது துர்நாற்றமாய் இருக்கிற காமத்தை போல கலைகளாக மாறுகிற போது நன்மை செய்யக்கூடிய சக்தி வேறு எதுவுமே இல்லை. ஒரு ரோஜா செடியினுடைய அந்த வேருக்குள்ள நாற்றம் போய் மலருக்குள் மனமா மாறிடுச்சு. வேருக்குள் நாற்றம் பிடித்த மலம் போய் இலைக்குள் வந்து பூவுக்குள்ள வரும்போது நறுமணம் பிடிச்ச மலராயிடுச்சு. அது மலத்தை தான் மலராக மடை மாற்றுகிறது. மலத்தை தான் மலராக மடை மாற்றுகிறது. மனிதர்களும் காமத்தை கவிதையாக்க வேண்டும், காமத்தை ஓவியமாக்க வேண்டும், காமத்தை விளையாட்டாக்க வேண்டும். காமத்தை வேறு ஒரு கலையாக ஆக்கிவிட்டால் அவர்கள் புகழடைவது போல் வேறு யாரும் புகழடைய முடியாது. பெரிய சீக்கிரம். இப்ப பாருங்க, மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் ஆற்றல் அப்படியே இரண்டாவது வந்து எங்க உட்காருது? சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம்ங்கிறது காமம். அடுத்தது மணிப்பூரகம். மணிப்பூரகம்ங்கிறது இந்த நாபி. இதான் நமக்கும் பிரம்மத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பு. இந்த உலகத்துல கண்ணு இல்லாதவன் உண்டு, காது இல்லாதவன் உண்டு, மூக்கு இல்லாதவன் உண்டு, வாய் இல்லாதவன் உண்டு, பல்லு இல்லாதவன் உண்டு, இதயம் கூட சரியா வளராதவன் உண்டு, மூளை வளராதவன் உண்டு. இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆள் கிடையாது. யார் கிடையாது? தொப்புள் இல்லாதவன் கிடையாது. ஏன்னா தாய்க்கு நமக்கு இருக்கிற லிங்க் இல்லாம இந்த பூமியில வரவே முடியாது. அப்ப அது மணிப்பூரகம். அதான் பிரம்மத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பு. சார், நம்ம ஊர்ல ஒரு படம் போட்டு வச்சா, மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பட்டிருக்கிற மாதிரி ஒரு படம். அதனுடைய நாபி பத்மநாபன் பேரு, தாமரையை ஒத்த திருநாபி உடையவர். அதுல இருந்து இப்படி ஒரு நாபில இருந்து புறப்பட்டு அப்படி பிரம்மா மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு படம் போட்டிருப்பான். இதை எல்லாரும் என்ன பண்ணிட்டா, மகாவிஷ்ணு உயர்ந்த கடவுள்னும், பிரம்மா அவருடைய புள்ளேன்னும், பிரம்மா கொஞ்சம் மட்டம் அப்படின்னு, மகாவிஷ்ணு ஒஸ்தின்னு கதை சொல்றான். தப்பு. அது என்ன படம் தெரியுங்களா? உண்மையிலேயே அது எதை சொல்றதுக்கு வந்த படம் தெரியுங்களா? அது பிரம்மத்தோடு எல்லோரும் நாபி வழியாக தொடர்புடையவர்கள். பிரம்மா அவர் தேர்ந்து வர்ற கனெக்ஷன் எங்க இருக்கு? நாபில இருக்கு. நாம் எல்லோருமே கடவுளோடு தொடர்புடையவர்கள். பிரம்மம்னா கடவுள் ஆற்றல்னு பொருள். காஸ்மிக் எனர்ஜிக்கு பிரம்மம்னு பேரு, மூல பரம்பொருளுக்கு பிரம்மம்னு பேரு. அந்த பிரம்மம் தான் முருகனா வருது, பிரம்மம் தான் சிவனா வருது, பிரம்மம் தான் அம்பாளா வருது, பிரம்மம் தான் எல்லாமே வருது. அந்த பிரம்மத்திலேருந்து ஏற்பட்ட ஒரு தொடர்பு நமக்கு நாபி வழியாக. நாம இந்த உலகத்துல ஒரு தாயாருடைய அந்த கருவுக்குள்ள இருக்கிற திரவத்துல பாருங்க, ஆதிசேஷன் ஒண்ணு படுத்திருக்காரு. என்னன்னா தொப்புள் கொடி. ரொம்ப யாரும் கமெண்ட் அடிக்கப்படாது. அதுல நீ தான் வரியான்னு கேட்கக்கூடாது. அதுல மலைப்பாம்பு, கரடி, சிங்கம், புலி தான் வரும். ஆனா அது ஒண்ணு, அதெல்லாம் மேக்கப் போடாது, பொய் சொல்ல. இது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல ஒரு ப்ரோக்ராம் காமிச்சா, சைல்ட் இன் தி வூம்ப், ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தைய பத்தி ஒரு ப்ரோக்ராம் காமிச்சா சார். அசந்துட்டேன் சார், அசந்துட்டு. ஏன் தெரியுங்களா? அந்த குழந்தை கரு உண்டான நாள்ல இருந்து எப்படி வளருதுன்னு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வரான். குழந்தையா டெலிவரி ஆகிற வரையில அது கர்ப்பத்துல எப்படி வளருதுன்னு காமிச்சுக்கிட்டே வரான். அதுல ஒரு காட்சி, அது என்னன்னா 270 டேஸும் தூங்கும். அது நீங்க என்ன ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் கண்ணு மட்டும் தூங்குன லெவல்ல இருக்கும். ஏன் குழந்தை கர்ப்பத்துல தூங்குது தெரியுமா? நம்ம பத்மநாபர் தூங்குறாருன்னு படம் போட்டுக்கிறோமே, அது இந்த பார்க்கடலுக்குள்ள குழந்தை கர்ப்பத்துல தூங்கும். அது அந்த 270 டேஸ் கம்ப்ளீட்டா தூங்கணும். அது முழிக்கவே முழிக்காது. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கர்ப்பத்துல மட்டும் குழந்தை முழிச்சுட்டா அது ஊனமுள்ள குழந்தையா பிறக்கும். அது முழிக்க கூடாது. ஏன்னா தூங்கும் போதுதான் பூரணமா வளர்ச்சி அடையும். தூங்க தூங்க தான் வளருது. தமிழ்ல தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ, கண் வளராய் கண் வளராய்னா தூக்கத்தில் வளருகிறாய் என்ற அர்த்தத்துல கண் வளராய்ங்கிற சொல்லே தமிழ்ல இருக்கு. நீங்க குழந்தை பருவத்தில் அதிகமா தூங்கும். வெளியில வந்து பாருங்க, 22 மணி நேரம் தூங்கும், அப்புறம் 20 மணி நேரம் தூங்கும், 18 மணி நேரம் தூங்கும், 12 மணி நேரம் தூங்கும். அப்படியே வயசாக தூக்கமே விட்டு போய் கொட்ட கொட்ட உட்கார்ந்து இருப்போம். வயசான தூக்கமே வராது. அதனால நைட்டு வாட்ச்மேன் வேலைக்கு வயசான ஆளா போடுவாங்க. எப்படியும் வீட்டுல வராது தூக்கம், அது இங்க உட்கார்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, சம்பளமாவது வரட்டுமே அப்படின்னு சின்ன பையனை போடுங்க, தூங்கிடுவோம், உடனே படுத்துருவாங்க. குழந்தைங்களுக்கு தூக்கம் எப்பவுமே வரும். இந்த கருவில் இருக்கிற குழந்தை நல்லா தூங்கும், அருமையா தூங்கும். தூக்கத்துலதான் வளருது. தூக்கம் போச்சுன்னா வளர்ச்சி இல்லை. இதை காட்டுறதுக்கு தான் பத்மநாபர் பார்க்கடல்ல தூங்குறாருன்னு படம் போட்டான் சார். எவ்வளவு அருமையான விஷயம் தெரியுங்களா? அது
நான் 2 சக்கரம் தான் சொல்லிருக்கேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அதை தாண்டினா மணிப்பூரகம், நாபி, அதை தாண்டினா அநாகதம். அநாகதம்ங்கிறது ஹார்ட். ஆக்சுவலா நம்ம பார்க்கறது லெஃப்ட் சைடு இருக்கிற ஹார்ட் ரத்தத்தை பம்ப் பண்ணுது. அதுல இருந்து 2 விரற்கடை வலது பக்கமா இருப்பதைத்தான் ஹிருதய ஸ்தானம்னு சொல்றான் யோக சாஸ்திரத்துல. இடது பக்கமா இருப்பது பிளட்டை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஹிருதயம். வலது பக்கம் அந்த நெஞ்சு குழியில இருந்து ரெண்டு விரக்கடை தள்ளி இருக்கிறது ஹிருதய ஸ்தானம். ஹிருதயம்னு சொன்னா இந்த ஹிருதயம்ங்கிற வேர்டு சென்டர்னு அர்த்தம். ஹிருதய அப்படின்னாலே சென்டர்னு அர்த்தம். இப்ப அந்த லெவலுக்கு நம்முடைய குண்டலினி வந்துருச்சுன்னு வச்சா என்ன ஆகும்னு கேட்டா, நம்ம மிருக வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் உயர்ந்த வாழ்க்கைக்கு வந்துடும். மூலாதாரம் சுவாதிஷ்டானத்துல குண்டலினி இருக்கிற வரைக்கும் மலைப்பாம்புக்கு நமக்கு வித்தியாசம் கிடையாது. ஏன், அதுவும் திங்குது, இனவிருத்தி பண்ணுது. இவனும் திங்கிறான், இனவிருத்தி பண்றான். மிருகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? மணிப்பூரகத்துக்கு வந்துட்டா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா கடவுளோட அவனுக்கு இருக்கிற தொடர்பு பத்திய ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. மணிப்பூரகத்திலே நகர்ந்து ஹிருதயத்துக்கு வந்துட்டா, ஆஹா நாம நடுவுல வந்திருக்கிறோம், நமக்கும் கடவுளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குடா அப்படிங்கிற சிந்தனை உருவாயிடுது, எண்ணம் உருவாயிடுது. அப்போ விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம் என்பதுதான் இதய மத்தியில் நம்முடைய ஆற்றல், உயிராற்றல் வந்து சேருகிற நிலை. ஒரு இன்னொரு சின்ன ரகசியம் சொல்லிடுறேன். இப்ப இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் குண்டலினி எங்க இருக்குன்னு ஒரு டவுட் இருக்கும். குறைஞ்சபட்சம் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் கடந்தாதான், மணிப்பூரகத்திலேயோ அநாகதத்திலேயோ வந்தாதான் ஒரு சொற்பொழிவுல இவ்வளவு நேரம் உட்காரவாவது முடியும். இல்லாட்டி எவனோ பேசுறான்ப்பா என்னத்துக்கு பேசுறான்னு தெரியல, என்னமோ பேசுறான்ப்பான்னு ஓடுவான் பாருங்க. ஏதோ துப்பாக்கியால சுத்த மாதிரி பேச்ச கேட்டோன்னு ஓடுவான் பாருங்க. அதெல்லாம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அர்த்தம். அதை விட்டு குண்டலினி நகர்ந்து மணிப்பூரகம் அநாகதம் வந்தாதான் ஒரு தேவாரம், ஒரு திருவாசகம், என்னமோ ஒரு ஓஷோ, ஏதோ ஒரு ராமகிருஷ்ணர், ஒரு பகவான் ரமணர், தாய்மானவர், ஆதிசங்கரர், இந்த பேரே காதல விழும். இல்லாட்டி அவன் காதலியே அதெல்லாம் விழவே விழாது, அதெல்லாம் பதியவே பதியாது. மூலாதார சுவாதிஷ்டானம் விட்டு குண்டலினி கிளம்பி அநாகதம் வந்தாதான் ஏதோ கொஞ்சம் ஷேர் பண்ண ஆரம்பிப்போம். அநாகதம் வந்தவங்களுடைய இயல்பு எப்படி தெரியுங்களா? நான் இன்புற்றது இன்னொருவருக்கும் கிடைக்கணும். என்ன, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வாரியார் சாமி பேசுறார், வாங்கல போயிட்டு வருவோம், சாமி நல்லா பேசுவார். புலவர் கீரன் பேசுறார், வாங்கல போய் கேட்டு வருவோம், நல்ல பேச்சு. இன்னைக்கு டிவியில ஒரு பேச்சு போடுறாங்க பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப பாருங்க, தான் பெற்றதை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என் சொற்பொழியிலேயே ரசிக்கிறவங்கள நான் ரசிப்பேன், எப்படி தெரியுமா? சில பேர் நான் நல்லா பேசின உடனே பக்கத்துல இருக்க ஒரு குத்தி அப்படிமா, என்ன அர்த்தம்? அவர் வரமாட்டேன்னாரு, இவர் கூட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். இந்த ஆள் பரவாயில்ல சுமாரா பேசுவாருன்னாரு, அவர் நம்ப மாட்டாரு. அவர் என்ன பண்ண தெரியுமா? அப்பப்போ நம்ம நல்லா பேசும்போது கிட்டியா நான் கூட்டு வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குத்துவார். அவர் ஒண்ணு பரவாயில்ல, வந்ததுக்கு ஒண்ணு வேஸ்டா போல, குறைஞ்சபட்சம் கொல்லல, அந்த அளவுக்கு பரவாயில்லப்பா. அதை ரசிக்கிறதுல நான் ரசிப்பேன், அவங்க எப்படி ரசிக்கிறாங்களோ அதை நான் ரசிப்பேன். இப்ப மணிப்பூரகம் அநாகதம் லெவல், அது வரைக்கும் மனித நிலை, அன்பு நிலை, ரொம்ப கருணையான நிலை. சார் அன்பு இல்லைன்னா மனுஷனா சார்? எத்தனை கோயில் போய் என்ன பிரயோஜனம், எத்தனை சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாம் சாமியை கும்பிட்டு அடுத்த நாயே அப்படின்னா, அப்புறம் அன்பு இல்லைன்னா அவன் சாமி கும்பிட்டு 10 காட்சிக்கு பிரயோஜனம் இல்லை. அன்புதான் சொர்க்கம், பகைதான் நரகம். ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. வடக்க நாமதேவர்னு ஒரு ஞானி வாழ்ந்தார். நாமதேவர் அவர் பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க விட்டல பஜனை பண்ணிட்டு இருப்பார். ஏகாதசி முடிஞ்சு மறுநாள் துவாதசி பாருங்க, அந்த நதி கரையில எல்லாரும் உட்கார்ந்து சப்பாத்தி தட்டுறான். என்ன சப்பாத்தி தட்டுறான்? ஏகாதசி முடிஞ்சு துவாதசி பாரணைக்கு சாப்பிடணும். நீங்க வடக்க போயிருக்கீங்களா? சப்பாத்தி எல்லாம் கையில இட மாட்டாங்க, சப்பாத்தி இப்படி கையில தட்டியே பண்ணுவாங்க, இப்படி இப்படி மாத்தி மாத்தி. 2 பசங்க பாண்டுரங்கன்னு பஜனை பண்ண மாதிரி ஆச்சு, சப்பாத்தி தட்டின மாதிரி ஆச்சு, 2 சேர்ந்து முடிஞ்சிடும். அப்படி தட்டி தட்டி அப்படியே சப்பாத்தி தட்டுவாங்க. பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல, சப்பாத்தி ரெடி ஆகி போச்சு. இது ஒரு மெத்தட், அவங்களுடைய மெத்தட். பஜனை பண்ணிக்கிட்டு பகவான் அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு அப்படியே தயார் பண்ணிடுறாரு. இப்ப இவர் என்ன பண்றாரு, ஒரு படி மேல, யாரு நம்ம நாமதேவர், கண்ணையும் மூடிக்கிட்டு பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல. இந்த அவன் சப்பாத்தி சுட்டு சுட்டு இப்படி வைக்கிறான் பார்த்தீங்களா, அதை ஒரு கருப்பா ஒரு நாய், முரட்டு நாய், அது வந்து இப்படி பார்த்தது. இவங்கிட்டே சப்பாத்தியை உருவி இல்லாமான்னு பார்த்தது.
எல்லா பயனும் என்னதான் பாண்டவரை கூப்பிட்டாலும் விட்டலை கூப்பிட்டாலும் அதை விட சப்பாத்தி முக்கியங்கிற ஐடியாவில் அந்த நாய் வந்த உடனே நாயை விட மோசமா உருணும். இந்த நாய் பார்த்து நம்மளை விட மோசமான நாய் இங்க உட்கார்ந்துருக்கு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவனெல்லாம் பார்த்துட்டு பேசாம அப்படியே வந்து வரிசையா நாமதேவர் கிட்ட வந்தப்ப ரொம்ப வசதியா போச்சு. ஏன் இவர் கண்ணை மூடிக்கிட்டு பாண்டுறாங்க விட்டலங்கிற. ஆஹா, அந்த நாய் உடனே என்ன பண்ணுச்சு, அப்படி சுத்தி சுத்தி பார்த்து பாருங்க. அவர் நல்ல கண்ணை முடிக்கான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே கபக்குன்னு போய் ஒரு ரொட்டியை கவிடுச்சு. சப்பாத்தியோட சுட்டு வச்ச ரொட்டிய அப்படியே கவிடுச்சு. கட்டிட்டு ஓட ஆரம்பிச்சது பாருங்க. சுத்தி இருக்கிறவங்க சிரிச்சான். என்ன இந்த ஏற்கனவே இவரை கண்டா பைத்தியம்மா, நாமதேவர பைத்தியம்பா. இப்ப நாய் அந்த சப்பாத்தியை தூக்கிட்டு போன உடனே, ஏய் நாமதேவா உன் சப்பாத்தியை தூக்கிட்டு நாய் ஓடுதுப்பா, ரொட்டியை தூக்கிட்டு ஓடுதுப்பா அப்படின்னா கண்ணை திறந்து இப்படியே பார்த்தார். குட்டு குட்டுன்னு எந்திரிச்சாரு, நாயை கரைச்சிட்டு ஓடியாரு. மற்றவெல்லாம் சிரிச்சான். இவன் பெரிய ஜாமியாராம், பெரிய ஞானியா, நாய் திங்கிற ரொட்டியை திருப்பி புடுங்கிறதுக்கு ஓடுறான் பத்தியா. ஒரு குட்டமா ஓடுறாரு, நில்லு நில்லு நில்லுன்னு ஓடுறாரு பாருங்க, பின்னாடியே ஓடுறாரு. யாரு? நாமதேவர். ஒரு வழியா ஜம்ப் பண்ணி நாயை பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்கி கழுத்தை கட்டி நிறுத்திட்டு நாமதேவர் நாய்கிட்ட சொன்னார், அறிவு இருக்க அவனுக்கு? நெய் தடவாத ரொட்டியை தின்னா வைத்த வலிக்காதா? நெய் தடவாத வெறும் ரொட்டியை தின்னா வைத்த வலிக்காதா? நான் நெய் தடவி தரத்துக்குள்ள உனக்கு என்ன அவசரம், ஏன் ஒடியாந்த அப்படின்னு வாயிலேருந்து ரொட்டியை புடுங்கி நெய் கிண்ணத்துல தடவி நாய்க்கு மறுபடியும் ஊட்டினார். அந்த ரொட்டியை வாயில வச்சோன்னா அந்த கருப்பு நாய் நாமதேவரை பார்த்து சொல்லிச்சான், நாமதேவா நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் பாண்டுரங்கன். நான் நாயாக வந்தாலும் நீ நீயாக இருந்தே என்னை ஜெயித்து விட்டாய். நான் நாயாக வந்தாலும் நீ நீயாகவே இருந்து என்னை ஜெயித்து விட்டாய். அன்பில்லாதவர்கள் ஒருபோதும் ஞானியாக முடியாது. அன்பில்லாதவர்கள், அதாவது ஹிருதய ஸ்தானத்துல குண்டலினி வந்துட்டா அவங்க எல்லாத்தையும் பார்த்து கண்ணீர் விடுவாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். வள்ளல் பெருமான் பாடுறார் பாருங்க, இந்த உலகத்துல யாருக்கும் பசினா என்னால் தாங்க முடியல அப்படின்னா பாருங்க. இந்த இரக்கமும் அன்பும் உள்ளவர்கள் யாரோ அவர்களுக்கு குண்டலினி எங்க வந்துருச்சு? அநாகதம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, மூலாதாரம் சுவாதிஷ்டானத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? பிரம்ம கிரந்தின்னு பேர். லலிதா சாஸ்திரம் நாம படிச்சவங்க யாராவது இருந்தா தெரியும். பிரம்ம கிரந்தி விபேதினி, ருத்ர கிரந்தி விபேதினி, விஷ்ணு கிரந்தி விபேதினி எல்லாம் வரும், வரிசையா வரும். முதல் முடிச்சு பிரம்ம கிரந்தி, அது உடலோடு நாம் பெற்றிருக்கிற முடிச்சு. அப்பா அம்மா உடம்பு, பாடி ப்ரோக்ராம்டு பாடி. ப்ரோக்ராம்டு பாடி தான் பசிக்குது, டைஜஸ்ட் பண்ணுது, சிஸ்டம் பண்ணுது. டைஜஷனுக்கு நீங்க ஏதாவது பண்ணீங்களா? என்னத்தை போட்டாலும் போகுது. உங்களுக்கு உண்மை சொல்லட்டுமா? வாயில போட்டு தலைகீழா நில்லுங்க, எதையாவது ஒண்ணு வாயில போட்டு தலைகீழா நில்லுங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் படி வெளியே வரணும் இல்ல, குடல்ல வராது. குடல் திரும்ப வயிற்றுல தான் தள்ளும். நீங்க வாய்க்குள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு தலைகீழா நின்னா கூட குடல் கீழே நமக்கு வாய் வழியா தள்ளாது, திரும்ப மேல அப்படியே வயிற்றுக்கு தள்ளும். ஏன்? பாடி இஸ் ப்ரோக்ராம் இன் சச் எ வே, உடம்பு அப்படி தயாரிக்கப்பட்டது. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்பது உடம்பு வழியா நமக்கு இருக்கிற முடிச்சு. அடுத்தது மணிப்பூரகம் அநாகதம் என்பது உலகத்தோடு நமக்கு இருக்கிற மனது பூர்வமான முடிச்சு. மனம் வழியாக உலகத்தோடு நம்ம வச்சிருக்கிற லிங்க்கு பேரு அநாகதம். இப்ப அடுத்தது நீங்க என்ன பண்ணுவீங்க? நியாய அநியாயத்தை யோசிப்பீங்க, பர்ஃபெக்ஷன் யோசிப்பீங்க, எது சரி எது தப்புன்னு யோசிப்பீங்க. அப்படி வருகிற போது நிறைய தப்புல இருந்து நம்ம வெளியே வரும். இவ்வளவு நாள் நான் பண்ண சார், ஆனா அது சரின்னு எனக்கு தோணல சார். ஒரு ரியலைசேஷன் வருமா வராத? இவ்வளவு காலம் அப்படிதான் சார் இருந்தது. அதுக்கு சில பேர் நான்வெஜ் சாப்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்ப இல்ல நான் நிறுத்திட்டேன். நம்ம நிறுத்திட்டோங்கிறதுக்காக சாப்பிடுறவன குறைவா நினைக்கப்படாது. நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். நம்ம நிறுத்திட்டோங்கிறதுக்காக சாப்பிடுறவன குறைவா நினைக்கப்படாது. ஆனா நாம ஒரு லெவல்ல வேண்டான்னு நிறுத்திட்டோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? அப்படி இவ்வளவு நாளா எதை அனுஷ்டித்தோமோ அதுல இருந்து வெளியே வருவோம். ஏன் லைஃப்ல நம்ம என்னென்ன மாதிரியான கிருத்திருவமான வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோமோ எல்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். இல்ல சார் அப்பெல்லாம் அதெல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் பண்ணோம் சார், இப்பெல்லாம் நியாயம் இல்லைன்னு தோணி போச்சு, நான் விட்டுட்டு சார் அந்த பிசினஸையே டிராப் பண்ணிட்டேன். ஏன் வேணாம் சார், எதுக்கு சார், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை சார். பாருங்க, ரியலைசேஷன் கொஞ்சம் மேல வருமே. இப்படி விசேஷமான சுத்த நிலையை அடைவதுதான் என்ன பேரு? விசுக்தி. இந்த பாயிண்ட் இங்க வந்தாச்சுன்னா ஜுடிஷியல், அதாவது நீதி வழுவாத நிலைக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு விசுக்தின்னு பேர். அவனுடைய உயிராற்றல் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனால தப்பு பண்ண முடியாது. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்ச அந்த தப்பு பண்றதுக்கு மனசு வராது. இப்ப பல பேர் கூச்சமெல்லாம் தப்பு பண்ற. ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன்,
ரொம்ப வசதியான ஒரு அம்மா கல்யாண வீட்டுல வந்து உட்கார்ந்து பக்கத்துல, அதை பார்த்தா ஒரு 8 கோடி ரூபாய் போயிடும். 8 கோடி மேல போட்டு அழியுது. ஆனா கால் செருப்பு பார்த்தா அறுத பழசா இருக்கு. நான் நினைச்சேன் வர்ற அவசரத்துல எங்கேயும் மாத்திக்கிட்டு போட்டு போட்டுருக்கு அப்படின்ட்டு மெதுவா பார்த்துட்டு கேட்டேன், ஏம்மா வர்ற அவசரத்துல ஏதாவது செருப்பு மாத்திக்கிட்டு போட்டீங்களா, இப்படி பழசா ஒரு செருப்பு போட்டிருக்கீங்களே? இல்லைங்க, கோயிலுக்கு போயிருந்தேன், நல்ல செருப்பு போட்டு தான் போனேன், உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது பார்த்தா நம்ம செருப்பு ஆரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, இதான் என் காலுக்கு சரியா இருந்து போட்டு வச்சு. இந்த அம்மாவோட அந்தஸ்துக்கு இன்னொருத்தர் செருப்பு எப்படி போட்டு வரலாம் நான் யோசிச்சுட்டு, என்னம்மா நீங்க யார் செருப்பையோ போட்டு வந்திருக்கீங்க அது சொல்லுது பாருங்க. நம்ம செருப்பை யாரோ போட்டுட்டு போனா யார் செருப்பையோ நம்ம போட்டு வர வேண்டிய தானுங்களே, அதானுங்களே நியாயம். நீங்க ஏதாவது எந்த புத்தகத்திலே இப்ப நியாயம் பிடிச்சிருக்கீங்களே? அந்த அதானுங்களே நியாயம். நம்ம செருப்பு எல்லாம் வர முடியுங்களா? அதான் இந்த செருப்பு போட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். பாருங்க, நமக்கு எவனாவது அநீதி பண்ணா நாம யாருக்கும் அநீதி பண்ணலாம்னு ஒரு தர்மம் வச்சிருக்கோமா இல்லையா? அது எப்படி தர்மம் ஆகும்? நான் சொல்ற பாருங்க, விசுப்திங்கிற நிலைக்கு வந்துட்டா ஒரு உயிருக்கு ஒருத்தர் கெடுதல் நினைக்க மாட்டான். ஒரு உயிருக்கு வாழ்க்கையில கெடுதல் பண்ண மனசு வராது. ஏன் சார், தட்ஸ் நாட் கரெக்ட். நான் திருச்செந்தூர்ல இருந்தா வரேன், கோயிலே பேச்சு. நான் திருச்செந்தூர் கோயில்ல விவிஐபிக்கு ஒரு லெவலு, விஐபிக்கு ஒரு லெவலு, அப்புறம் தர்ம தரிசனத்துக்குன்னு ஒரு லெவல்னு இருக்குது. பாவ தர்மசனத்துல 6 மணி நேரம் கியூல நின்று சாமி கும்பிடலான்னு வந்தா இந்த விவிஐபின்னு வந்து உட்கார்ந்த கும்பல் சார் அப்படியே சன்னதியை அடைச்சுக்கிட்டு உங்களுக்கு வழியை மறைக்கிறாங்க. பண்ணலாமா? நம்ம கிட்ட ஏதோ ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்குங்கிறதுக்காக 1000 மக்கள் தரிசனம் பண்ண வேண்டிய திருச்செந்தூர் முருகனை நாம மறைக்கலாமா? நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா பண்பாடு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒதுங்கி நிற்போம். பணம் இருந்தா நேரா நிற்போம், பண்பாடு இருந்தா ஒதுங்கி நிற்போம். ஏன் நாம ஒருத்தருக்கு மறைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணுமா தோணாதா? அப்ப வாழ்க்கையில விசுப்திங்கிற லெவல் வந்துட்டா அவர்கள் தன்னுடைய தவறுகளை தானே திருத்திக் கொள்வார். இது விசுப்தி. விசுப்தியில இருந்து உயிர் இன்னும் கொஞ்சம் மேல போச்சுன்னு வச்சுங்க, உயிர் ஆற்றல். இந்த இடம் திஸ் இஸ் கால்டு ஆக்ஞா. ஆக்ஞாங்கிறது என்னன்னா, தட் இஸ் மை ட்ரூ பர்சனாலிட்டி. நான் நேற்றுக்கு கல்யாண மாலையுடைய டிவியில போகும்போது சொன்னேன், நம்முடைய வலது மூளையிலேருந்து சில செய்தி இங்க வரும் தகவல், இடது மூளையிலேருந்து சில தகவல் இந்த இடத்துல வரும். பாருங்க, இந்த இடம் தான் ரெண்டையும் எடை போட்டு எது கரெக்டோ அதை வெளியே சொல்லும். ரெண்டுல இருந்து மெசேஜ் நேரம் இங்க தான் வரும். இதுல எது சரி எது தப்புங்கிறத எடுத்து முடிவு சொல்லக்கூடியதான் என்னுடைய பர்சனாலிட்டி. இந்த டெய்லி இந்த ஆக்ஞாங்கிறது தொட்டாதான் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாவது மேல வரும்னு தான் நம்முடைய மதத்துல டெய்லி இந்த இடத்தை அப்படி ரொட்டேட் பண்ணி விடுறது. ஒரு குங்குமத்தை வச்சு அப்படி ரொட்டேட் பண்றது. ஆண்கள் சந்தனம் வச்சு ரொட்டேட் பண்ணுவாங்க, பெண்கள் குங்குமம் வச்சு ரொட்டேட் பண்ணுவாங்க. ஏன்? தொட்டு கொடுக்கணும். டெய்லி ஆக்ஞாவை தொட்டாதான் குண்டலினி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இதை நோக்கி மேல வரும். அதுக்கு தான் பொட்டு வைக்கிற பழக்கமே வந்தது. கல்யாண தண்ணிக்கு மட்டும் பாத்தீங்களா, கொண்டாட்டியை உட்காந்து வச்சு கணவன் இப்படி பொட்டு வைப்பான். ஏன்? இப்படி கழுத்தை சுத்தி இந்த இடத்துல பொட்டு வைப்பான். ஏன்? மனைவியோட பர்சனாலிட்டி தான் ஆக்ஞா. அதுல நான் என்டர் பண்ணட்டுமான்னு கேட்கிறேன், நீ ஒருத்த மட்டும் என் பர்சனாலிட்டிக்குள்ள என்டர் பண்ணலான்னு அவ அலோவ் பண்றான். அதான் பொட்டு வைக்கிறது. அப்படி ட்ரூ பர்சனாலிட்டிக்குள்ள வேற யாரும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. பட் ஹஸ்பண்ட் ஹஸ் த ரைட் அப்படிங்கிறதுக்கு அதுவும் எப்படி ரொம்ப சுத்தி வளைச்சு வரான். நேரா வந்தா சண்டை வந்துரும்னு சுத்தி வளைச்சு வரான். மே ஐ என்டர் இன்டு யுவர் பர்சனாலிட்டி? ஓகே, டு இட். இதான் ஆக்ஞால பொட்டு வைக்கிற சடங்கு. எப்படி வச்சான்னு பாருங்க. இப்ப நான் 6 சக்கரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 6 சக்கரம் முடிஞ்சு போச்சு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா. 6 சக்கரத்தையும் தாண்டி இதுதான் கூரை. இந்த கூரையில மேல ஏறி வந்து உயிர் உட்கார்ந்தாச்சுன்னா உங்க பாடி கான்சியஸ்னஸ், உடல் பற்றிய பிரக்ஞையை உங்க உயிர் தாண்டி மேல போய் உட்கார்ந்தாச்சுன்னா திஸ் இஸ் கால்டு துரியம். துரியம்ங்கிறது நேரா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து கோடு போட முடியாது. உங்களுக்கு உடல் பற்றிய பிரக்ஞை நின்று போய் நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் உயிர் அல்ல, நான் மூன்றையும் கடந்த ஆன்மா அப்படிங்கிற பிரக்ஞை வந்தாச்சுன்னா நம்முடைய உயிர் ஜீவ சக்தி குண்டலினி இங்க வந்தாச்சுன்னு அர்த்தம். நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல அப்படிங்கிற தெளிவு. இது வராம குண்டலினி சிரசுக்கு வந்துட்டா நம்ம சொல்லலாமே ஒழிய, நான் உடல்னு நினைச்சிட்டாலோ மனம்னு நினைச்சிட்டாலோ குண்டலினி சிரசுக்கு வரலன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா என்ன தெரியுமா? இது உச்சி. இப்ப நீங்க முருகனுடைய திருவுருவத்தை பாருங்க. முருகன் நம்ம எப்படி கும்பிடுறோம் கேட்டா, சண்முகநாதர்னு 6 முகமுடையவரா கொண்டுறோம். திருச்செந்தூர்ல அதை விசேஷம் 6 முகத்தோட. மற்ற எந்த சுவாமிக்கு இல்லாத முகம் 6 முகம், 12 கை. ஆனா திருவடி மட்டும் 2. இத்தனை முகம் வச்சவங்க ஏன் 2 கால் வச்சாங்கன்னா
குடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டே கை இருக்கிறதால கடவுளுக்கு ரெண்டே கால் இருந்தாதான் சௌரியமா இருக்கும்னு 2 கால் 2 கைன்னு விட்டுட்டா நமக்கு. ஆனா 12 கை முருகனுக்கு. ஏன்? வாரி கொடுக்கிற வள்ளல். ஆனா முகம் 6 முகம். எங்கேயாவது ஒரு சாமிக்கு 6 முகம் இருக்குமா? என்ன 6 முகம்னு கேட்டா, மூலாதாரம் மலர்ந்த நிலை, சுவாதிஷ்டானம் மலர்ந்த நிலை, அநாகதம் மலர்ந்த நிலை, மணிப்பூரகம் அநாகதம் மலர்ந்து, விசுத்தி மலர்ந்து, ஆக்ஞா 6 சக்கரங்களும் மலர்ந்த நிலையை குறிப்பதுதான் 6 முகம். அந்த 6 சக்கராவும் அந்த உயிராற்றல் அவருக்கு சிரசுக்கு வந்தாச்சு. மூலாதாரத்துல இல்ல, சுவாதிஷ்டானத்துல இல்ல, விசுக்தியில இல்ல, ஆக்ஞையில இல்ல, இப்போ துரியத்துக்கு வந்துருச்சு, தலைக்கு வந்துருச்சு. அதான் அது 6 முகமா அப்படி மல்டிப்ளை பண்ணி காமிச்சாங்க. இப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அந்த முருகன் என்பவர் வேறு யாரும் அல்ல, 6 சக்கரங்களையும் கடந்து யாருடைய குண்டலினி சிரசுக்கு வந்து விட்டதோ அந்த குருநாதனுக்கு பெயர் சுப்பிரமணியன். அந்த குரு 6 சக்கராவுடைய பவரையும் எங்க கொண்டாந்துட்டார்? துரியத்துக்கு கொண்டாந்துட்டார். அவர் 6 முகங்கள் உடையவர். அப்படி 6 முகம் உடைய ஒரு குருவை அண்டினால் 6 முகங்கள், அதாவது 6 சக்கரத்தின் ஆற்றலும் யாருக்கு சிரசுக்கு வந்து விட்டதோ அந்த குருவை நீ நமஸ்கரித்தால், அந்த குருவை நீ வணங்கி வழிபாடு செய்தால் என்ன நடக்குது? அந்த குருவை நீ வணங்கிய மாத்திரத்தில் உனக்கு 6 சக்கரங்களை கடந்து குண்டலினி வருகிற ரகசியத்தை அவர் போதிப்பார். அப்ப அவர் எப்படி கூப்பிடணும்? குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே. குகனேன்னா எங்கிட்ட இருக்கிறவன் அர்த்தம். குகைனா உள்ள, குகைக்கு உள்ள இருக்கிறவன். அதாவது மூலாதாரத்தில் இருக்கிற ஆற்றலை மேல கொண்டு வந்து இங்க நிறுத்தணும். அப்ப எனக்குள் இருக்கிற ஆற்றலை மேலே கொண்டு வந்து விட்டால், என் 6 முகங்களும் மலர்ச்சி அடைந்து விட்டால் நான் சுப்பிரமணியராக, அருமுக நாயனாராக மாறுகிறேன். நம்முடைய ஒவ்வொரு குருநாதரும் முருகப்பெருமானே. இன்னும் ஒன்னு சொல்லி முடிச்சற, ஒரே ஒரு நிமிஷம். இப்ப நம்முடைய குருமார்கள் என்ன பண்றாங்க? சிஷ்யர்களை சாவர வரைக்கும் நீ சிஷ்யனாவே இரு, நான் உனக்கு குருவாவே இருக்கிறேன். இப்படி நினைச்சா அவர் குருவே இல்லைங்க. ஒரு எல்லையில நம்மளை விட்டு காலி பண்ணு, இடத்த விட்டு போ, வெளியே போ, நீ வெளியே போ. ஏன்? நீ ஞானம் அடைஞ்சு எங்கேயாவது வெளியே போன்னு யார் துரத்துறாரோ அவர் தான் சரியான குரு. நீ சாவர வரைக்கும் எனக்கு சீடனாவே இருக்கணும் அப்படின்னா அந்த குரு ஆள் பிடிக்கிறாருன்னு அர்த்தம். அவருக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு, அவர் ஆசிரமத்தை நடத்துறதுக்கு இல்ல ஏதோ பண்றதுக்கு அவருக்கு ஆள் தேவைப்படுது, நம்மளை பிடிச்சி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இப்படி சொல்லட்டுமா? நான் பறவையில ஆரம்பிச்சேன், பறவையிலேயே முடிச்சிடுறேன் டேக் ஆஃப்ல. பறவைகள் தாய் பறவை என்ன பண்ணும்? அப்படி கூட்ட விட்டு வெளியே போய் குஞ்சு கொண்டாந்து சாப்பாடு கொடுக்கும். குஞ்சு அம்மா பறவை ஆச்சரியமா பார்க்கும். இந்த விளிம்புல வந்து இப்படி உட்காரும், ஆனா பறக்காது. ஏன் பறக்காது? ஐயோ நம்மால பறக்க முடியாது, நமக்கு பறக்கிற சக்தி இல்லைன்னு பயப்படும். தாய்ப்பறவை சொல்லி சொல்லி பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணும் பாருங்க, இந்த ரெக்கையால அந்த கூண்டு விளிம்புல உட்கார்ந்து இருக்கிற குஞ்சு பறவைய அப்படி தள்ளு தள்ளும். மரத்தில் இருக்கிற கூடுல இருந்து கீழே விழுற குஞ்சு பறவை ஐயோ 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 நான் செத்தேன் செத்தேன் செத்தேன்னு விழும் பாருங்க. அப்படி விழும்போது ரெக்கையை அப்படி அடிக்கும். அப்பதான் அதுக்கு ஒரு சக்தி தெரியும். என்ன? அடாடா நமக்கும் ரெக்கை இருக்கு, நாமளும் பறக்க முடியும். அப்படியே அமுக்கிட்டு ஒரு அமுக்கு அப்படி சுத்தி விடாது மரக்கரையில வந்து உட்காரும். போடா நான் கூட பறக்க முடியும் போல் இருக்கே அப்படி. மறுநாள்ல என்ன பண்ணும்னா கூட விட்டு கொஞ்சம் இப்படி பறந்து வந்து கரையில உட்கார்ந்து உட்கார்ந்து பழகும். தாய்ப்பறவை என்ன ஞாபகப்படுத்துச்சு குஞ்சு பறவைக்கு? நீயும் பறவைதான், உனக்கும் இறகு இருக்கிறது, உனக்கும் பறந்தால் வானம் வசப்படும் சொல்லி கொடுத்தாதான் அது தாய்ப்பறவை. அது மாதிரி ஒவ்வொரு குருவும் நான் எப்படி கடவுளோ அப்படி நீயும் கடவுள்தான், உனக்கும் இறகு இருக்கிறது, நீ முயற்சி செய்தால் உனக்கு வானம் வசப்படும் கத்துக் கொடுக்கணும். அவர்தான் உண்மையான குரு. அந்த குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே. வணக்கம்.